ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க த ரிட்டர்ன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் டீமன் கிங் அப்படிங்கிற மான்வா ஃபோட்டோ சீசன் 1 தான் இன்னைக்கு லெஃப்டில பார்க்க போறோம். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம சேனல்ல மான்வாவை எபிசோட் வைஸ் போடாம முடிஞ்ச வரைக்கும் லாங் வீடியோவா நம்ம சேனல் அப்லோட் பண்ண போறோம். And உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம சாப்டருக்குள்ள போலாம். இங்க எல்ட்ராகன் அகாடமில ட்ரெயின் பண்றது அப்படிங்கிறது இந்த உலகத்திலே ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். இங்க இருக்கிற ட்ரைனிங் எல்லாமே ரொம்ப கொடூரமா இருக்கும். ஈவன் இங்க இருக்கிற சின்ன பசங்க கூட ரொம்ப கஷ்டமான ட்ரைனிங் எல்லாத்தையுமே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட அவங்க எல்லாருமே பிரீத்திங் டெக்னிக் தான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில பேரால இந்த மாதிரி வெயிட்ட ஹோல்ட் பண்ண முடியலனாலும் ஒரு சில பேர் அதை அசால்ட்டா ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த இடத்துல இருக்க ஒரு பையன் மட்டும் அவங்க கொடுத்திருக்கிற வெயிட்டை தாண்டி 10 மடங்கு அதிகமா வெயிட் ஆட் பண்ணி பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம். யாரா இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்டரே பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. பட் அவருக்கு தான் தெரியாது இந்த சின்ன பையன் தான் ரீஇன்கார்னேட்டா இருக்கிற இந்த வேர்ல்ட்ல ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஹீரோனோட பாஸ்ட் லைஃப்ல எல்ட்ராகன் ஃபேமிலியோட ஹெட்டா இருந்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பவரையுமே மாஸ்டர் பண்ணி மெட்டீரியல் ஆர்ட்டோட பீக்கை ரீச் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. பட் அதுக்காக அவர் என்னதான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அவருக்கு பயங்கரமா வயசாயிடுது. அவர் என்னதான் மெட்டீரியல் ஆர்ட்ல டாப் ரீச் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருந்தாலும் இப்ப அவர் சாகிறதுக்கான நேரம் வரவும் இப்ப அப்படியே அவர் இறந்து போறாரு. இறந்து போன அவரும் ஸ்லோவா கண்ணை ஓபன் பண்ணி பார்க்க அவரு வேற ஒரு உடம்புக்குள்ள இருக்காரு. நான் எங்க இருக்கேன் அப்படின்னு அவரும் ஷாக்ல நல்லா சுத்தி முத்தி பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவர் திரும்ப எல்ட்ராகன் ஃபேமிலியோட குழந்தைங்கலாம் பிறந்ததுக்கு அப்புறமா வைக்கிற அப்சர்வேஷன்ல இருக்காரு அப்படிங்கறத நோட்டீஸ் பண்றாரு. இதுக்கு வாய்ப்பே இல்ல, நான் இறந்ததுக்கு அப்புறமா என்னோட அடுத்த ஜெனரேஷன்ல இருக்கிற ஒரு குழந்தையோட உடம்புக்குள்ள இருக்கனா அப்படின்னு அவருமே ஷாக்ல பாத்துக்கிட்டு இருக்கவும் அப்ப டோர் ஓபன் பண்ணிட்டு எல்ட்ராகன் ஃபேமிலியோட மேட்ஸ் எல்லாமே உள்ள வராங்க. அவங்களும் ஒரு வித்தியாசமான ரெட் கலர் லிக்விட் எடுத்துட்டு வந்துட்டு அந்த ரெட் கலர் லிக்விட ஃபர்ஸ்ட் ஒரு காப்ளினுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்றாங்க. அந்த ரெட் கலர் லிக்விட குடிச்சதுக்கு அப்புறமா அந்த காப்ளின் அப்படியே வெடிச்சு சதறது. அந்த மேட்ஸ் எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதோட கான்சன்ட்ரேஷன் பர்ஃபெக்ட்டா இருக்கு, இது இதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடுமே அங்க இருக்க எல்லா குழந்தைங்களையுமே தூக்கி ஒருத்தர ஒரு வித்தியாசமான ரெட் கலர் லிக்விட பால் பாட்டில் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அந்த ரெட் கலர் லிக்விட பார்த்துட்டு கண்டிப்பா இது பாலா இருக்காது, ஒரு நிமிஷம் இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, இது கண்டிப்பா அதுவா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக்ல இருக்கவும் அந்த மேடு நம்ம ஹீரோட வாயில வச்சு அதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு இப்பதான் ஞாபகம் வருது, இது ஏன்ஷியன் டிராகனோட பிளட் தான். இந்த பிளட் குடிக்கிறதுனால எக்கச்சக்கமா பவர்ஸ் கிடைக்கும். நம்ம ஹீரோ அதை குடிச்சுக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோக்கு ஃபுல்லா ஓவர் ஃப்ளோ ஆகுது. சோ பக்கத்து பெட்ல இருக்கிற பசங்க எல்லாமே பொறையேறி எல்லாத்தையுமே கீழே துப்பிக்கிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோவும் நான் இதுல ஒரு சுட்டு கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன்ப்பா, இதுல இருக்கிற எல்லா மேஜிக் பவருமே அப்சர்வ் பண்ணிட்டு பாஸ்ட் லைஃப்ல தான் என்னால மார்ஷல் ஆர்ட்டோட ஃபுல் பவரை ரீச் பண்ண முடியல. பட் இந்த வாட்டி எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் வயிறு வெடிச்சாலும் இதை நான் ஃபுல்லா குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஃபுல்லா குடிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த ஏன்ஷியன் டிராகனோட பிளட் நம்ம ஹீரோட பிளட் கூட ஃபுல்லா மிக்ஸ் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ எக்கச்சக்கமா பவர் கிடைக்கவும் நம்ம ஹீரோ அதை பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு மேடுமே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இவனோட பாடி அது கட்டியுமே தான் அப்சர்வ் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. பட் நம்ம ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம நம்ம ஹீரோ அதை ஃபுல்லாத்தையுமே குடிச்சு முடிக்கிறான். நம்ம ஹீரோ அதை ஃபுல்லா குடிச்சு முடிக்கவும் நம்ம ஹீரோட பாடி பயங்கரமா டயர்ட் ஆகுது. அப்படியே நம்ம ஹீரோ தூங்கிட்டான். இப்ப அப்படியே கட் பண்ணா 7 வருஷத்துக்கு அப்புறமா காமிக்கிறாங்க. இந்த லைஃப்ல நம்ம ஹீரோ அவனோட பேரை ஜீக்கல் டிராகன் அப்படின்னு மாத்தி இருக்கான். நம்ம ஹீரோ பயங்கரமா ட்ரைனிங் எடுத்து இந்த சின்ன வயசுல அவனோட பாடியை பயங்கரமா ரெடி பண்ணி வச்சிருக்கான். நம்ம ஹீரோவால அவனோட பாடியில இருக்க ஸ்ட்ரென்த்தை ஃபீல் பண்ண முடியுது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஏன்ஷியன் பிரெட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோவுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா அந்த ஏன்ஷியன் டிராகனோட பிரெட் என்னதான் மற்ற பசங்களுக்கு கொடுத்தாலுமே அவங்க பாடி அதை ஃபுல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணாம கொஞ்சம் மட்டும் தான் அப்சர்வ் பண்ணும். அப்படி அப்சர்வ் பண்ற கொஞ்சம் பிளட்லயே அவங்க ஆர்டினரி ஹியூமனை விட 5 மடங்கு ஸ்ட்ராங்கா மாறிடுவாங்க. அந்த வகையில பார்த்தா நம்ம ஹீரோ சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப கொடுத்த எல்லா பிளட்டையுமே அப்சர்வ் பண்ணியிருப்பான். ஏன்னா நம்ம ஹீரோனோட பாஸ்ட் லைஃப்ல டிவைன் டிராகனோட எல்லா பவரையுமே அவனுக்குள்ள அப்சர்வ் பண்ணியிருந்திருப்பான். ஸோ அதே மாதிரி நம்ம ஹீரோ அவனோட பிரசன்ட் லைஃப்ல இதை ஆட் பண்ணதுனால நம்ம ஹீரோ இப்போ ஸ்ட்ராங்கா மாறி இருக்கான். இந்த பவர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இந்த ஹியூமன் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஸ்டார்ஸ் தான் இங்க கம்ப்ரஸ் பண்ணப்பட்ட பவர் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம பாடி தான் யூனிவர்ஸ், நம்ம பாடிக்குள்ள இருக்கிற அந்த ஸ்டார்ஸ் தான் நம்மளோட பவர்ஸ். அப்படி நம்ம கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்கிற நம்ம ஸ்டார்ஸை நம்ம திருப்பி டீகம்ப்ரஸ் பண்றது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் நம்ம ஹீரோ அதுல யாராலையுமே ரீச் பண்ண முடியாத 10 ஸ்டார்ஸ் தான் கம்ப்ரஸ் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோ ஒருத்தவன் தான் இந்த மொத்த வேர்ல்டுலயுமே அதை பண்ணியிருக்கான். அண்ட் இப்ப நம்ம ஹீரோக்கு 7 வயசு ஆகுது. அண்ட் நம்ம ஹீரோட அம்மா ஆல்ரெடி இறந்துட்டாங்க. அண்ட் நம்ம ஹீரோட அப்பாவும் நம்ம ஹீரோ ஒரு வாட்டி கூட வந்து மீட் பண்ணதில்ல. நம்ம ஹீரோ 1000 வருஷத்துக்கு அப்புறம் மாதிரியே எனக்கு இருந்தாலும் இந்த ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் வீக்கா இருக்கிறவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க ரூல் பண்றாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இங்கே நடக்கிற டிராகன் ட்ரையல் ரிச்சுவல்ல எந்த குழந்தைங்களும் சர்வே பண்றாங்களோ அவங்கள தான் எல்ட்ராகன் ஃபேமிலியோட வாரியர்ஸை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில நான் செலக்ட் ஆயிருக்கேனா அப்படிங்கிற விஷயத்த கூட என்கிட்ட இவங்க சொல்ல மாட்டாங்க. ரொம்ப நாளா நான் இங்க வெறும் பிசிக்கல் ட்ரைனிங் மட்டும் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னை சுத்தி ஃபுல்லா மேட்ஸ் தான் இருக்காங்க. எனக்கு அந்த ட்ரைனிங் எப்போ ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருக்கிற மேடு கிட்ட போயிட்டு எதுக்காக நான் இங்கேயே இருக்கேன் என்னை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மேடை பார்த்து கேட்கவும் அந்த மேடு நம்ம ஹீரோவை பார்த்து சாரி என்னால உங்களுக்கு எந்த பதிலும் கொடுக்க முடியாது, எங்களுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லவும் நம்ம ஹீரோவும் நான் இவங்க கொடுக்குற ட்ரைனிங் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த மேட் என்னதான் பார்க்கறதுக்கு நார்மலா இருந்தாலும் இவங்க 3 ஸ்டார் அவைக்கனிங் பண்ண ஒரு மேட் அண்ட் இவங்க தான் இப்போ எனக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே நான் இவங்க கூட 7 வருஷமா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த 7 வருஷத்துல இவங்க என் கூட ட்ரைனிங்கை தாண்டி ஒரு வார்த்தை கூட பேசினது இல்ல, இப்பயே அவங்க அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோவும்
அவன் வழக்கமா பண்ற ட்ரைனிங்க பண்றதுக்காக இப்போ நம்ம ஹீரோ ஃபாரஸ்ட்டுக்கு போறான். அங்க உள்ளுக்குள்ள இருக்கிற ஒரு பாய்சன் இருக்கிற ஒரு செடி எடுத்து நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு, இதுல பாய்சன் இருந்தாலுமே இதுல சுத்தமா டேஸ்ட்டும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். ஃபாரஸ்ட்குள்ள ரொம்ப கோவமா ஒரு மான்ஸ்டர் சுத்திக்கிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். நம்ம ஹீரோ அந்த பிரசன்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு கரெக்டா போய் பார்க்கவும் அந்த இடத்துல ஒரு பேர் சுத்திக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் டக்குன்னு இது கூட 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஃபைட் பண்ணியிருக்கேன், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரே அட்டாக்ல அந்த பேரோட கதையை முடிச்சுட்டு நம்ம ஹீரோ அந்த பேரை தூக்கிட்டு அங்கேருந்து அப்படி கிளம்ப ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ இப்படி ஃபைட் பண்ற எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து ஒரு ஆள் ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அவரை நம்ம ஹீரோட ஃபைட்டை பார்த்துட்டு இந்த சீக் கண்டிப்பா ஒரு ஆர்டினரியான பர்சனா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவர் நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஆள் நம்ம ஹீரோவை நோட்டீஸ் பண்றான் அப்படிங்கறத நம்ம ஹீரோ அந்த ஆளோட பிரசன்ஸை வச்சு அந்த ஆள் அவனை ஃபாலோ பண்றாரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணியிருப்பான். அந்த ஆளு நம்ம ஹீரோட ஃபைட்டை பார்த்ததுக்கு அப்புறமா அவருக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ ஃபாரஸ்ட்ல இருந்து வீட்டுக்கு வரவும் ரூம்குள்ள சில வாரியர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ டோர் ஓபன் பண்ணிட்டு நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இதை கேட்ட அந்த வாரியரோட ஹெட் நம்ம ஹீரோவை பார்த்து நாங்கள் உங்களுக்கான எக்ஸாம் வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோமே ஷாக் ஆகுறான். ஏன்னா நம்ம ஹீரோ டேரக்டா அவனுக்கு 7 வயசு ஆனதுக்கு அப்புறமா எல்ட்ராகன் அகாடமியில் போய் ட்ரெயின் பண்ணுவான்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். பட் வந்திருக்கிற எக்ஸாமினரும் இந்த எல்ட்ராகன் அகாடமியை பொறுத்த வரைக்கும் எங்க எல்ட்ராகன் ஃபேமிலியோட பசங்க எல்லாருமே அவங்களுக்கு 7 வயசு ஆனதுக்கு அப்புறமா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணி அதில் பாஸ் ஆகிறவங்களுக்கு மட்டும்தான் எங்க அகாடமியோட ட்ரைனிங் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு இது எல்லாத்தையும் பற்றியுமே நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். என்ன இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கம்பல்சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக்ல இருக்கவும் நம்ம ஹீரோ சோகமா இருக்கிறத பார்த்துட்டு ஓல்ட் ஸ்கில் வில்லேஜ்ல இருந்து லாங்கஸ் அப்படிங்கிற ஒரு பையனும் கான்ஃபிடென்ட்டா நம்ம ஹீரோ கிட்ட பேசி நம்ம ஹீரோ சமாதானப்படுத்தலாம் ட்ரை பண்ணவும் நம்ம ஹீரோனோட மான சர்க்குலேஷனை வச்சு அவரும் நர்வஸா தான் இருக்கா அப்படிங்கறத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோ அவனை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு இந்த எக்ஸாம் பத்தி எதுவும் தெரியாது, இந்த எக்ஸாம் எப்படி நடக்கும்னு கூட தெரியாது, ஏன்னா இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸாமே நான் 1000 வருஷத்துக்கு முன்னாடி அட்டன் பண்ணதே கிடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓ அப்படியா அப்படின்னு லாங்கஸும் நம்ம ஹீரோ கூட பேசிக்கிட்டு இருக்கோம். ரெட்டானா அப்படின்னு லாங்கஸோட வில்லேஜ்ல இருந்து ஒரு பையனும் லாங்கஸை கூப்பிட்டு பயங்கரமா புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனும் லாங்கஸ் பக்கத்துல வந்துட்டு நீலாம் எதுக்கு இங்கே வர, நீ இதுக்கு வீட்லயே இருந்திருக்கலாம், ஏன்னா ஒன்ன மாதிரி ஒருத்தவன் கண்டிப்பா அகாடமிக்குள்ள வர முடியாது அப்படின்னு அவனும் பயங்கரமா புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா லாங்கஸோட அப்பா ஒரு மார்க்கெட் டிராகன். ஏன்னா இந்த எல் டிராகன் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இதுல மானார்ச்சை சேர்ந்தவங்க எப்போதுமே எல்லாருமே ரூல் பண்ற ஹையர் கிளாஸ் சேர்ந்தவங்க. அதுல யங் டிராகன் கிளாஸ்ல இருக்கிறவங்கலாம் காமனான சோல்ஜர்ஸா இருப்பாங்க. அடல்ட் டிராகனை சேர்ந்தவங்க எல்லாருமே காமன் கிளாஸ்ல இருப்பாங்க. அதே எல்டர் டிராகன் கிளானை சேர்ந்தவங்க ஹையர் கிளாஸ் ஆஃபீஸர்ஸா இருப்பாங்க. பட் இதுல ரொம்ப கீழே இருக்கிறது இந்த மார்க் டிராகன் குரூப் தான். அவங்களால இந்த டிராகன் நெஸ்ட்டுக்குள்ள வர முடியல. சிம்பிளா சொல்லணும்னா இந்த எல் டிராகன் அகாடமியில வைக்கிற எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியல. இப்படி இருக்கிற பேரை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு லாங்கஸ் ஆசைப்படுறான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்டுக்காக சண்டை போடணும்னு ஆசைப்படுறான். ஏன்னா அட்லீஸ்ட் இவனுக்கு போட்டி போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். இப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கவும் அவன் லாங்கஸை கண்டினியூஸா புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் அவனுக்கு கிடைச்சிருக்க புது ஃப்ரெண்டு ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை புள்ளி பண்றவங்க கூட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கவும் அந்த இடத்துக்கு டக்குன்னு எல் டிராகன் அகாடமியோட எக்ஸாமினர்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த எக்ஸாம் எல்லாமே இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போகுது. இதுல பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருமே அவங்க பேரை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அவங்களுக்கான நம்பர் டேக் எடுத்துட்டு உள்ள வந்துருங்க அப்படின்னு அவரும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கவும் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு லாங்கஸும் நம்ம ஹீரோவை பார்த்து எக்ஸாம் நெருங்க எனக்கு பயமா இருக்குப்பா, நான் வேணா இப்படியே கிளம்பிடுவா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோவை மோட்டிவேட் பண்ணி எக்ஸாம் எல்லாம் ஈஸியா தான் இருக்கும் அப்படின்னு கூட்டிட்டு வரான். உள்ள போனதும் அந்த எக்ஸாமினரும் உங்களுக்கான முதல் டெஸ்டா நீங்க இந்த ராக்கை உடைக்கணும். இந்த ராக்கை உடைக்கிறதுக்கு நீங்க எந்த ஒரு வெப்பனை வேணா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உங்க கையால கூட உடைக்கலாம். பட் இந்த பாறையை உடைக்கிறதுக்கு எல்லாருமே இண்டிவிஜுவலாக தான் ஃபைட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஆளுக்கு 3 சான்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸாமினர் சொல்லிட்டு எக்ஸாம் ஆரம்பிக்குவோம். லாங்கஸ் இதை நினைச்சு பயப்பட ஆரம்பிக்கிறான். பட் நம்ம ஹீரோ கூட உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் இந்த எக்ஸாம்ல யூஸ் பண்ற அந்த ஸ்டோனும் தானாவே ரீஜெனரேட் ஆயிடும். ஸோ அதனால ஒரு ஆள் உடைச்சதுக்கு அப்புறமா இன்னொரு ஆள் டக்குன்னு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்டா ஒரு ஆள் வந்து அந்த ஸ்டோனை உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்குவோம். இந்த எக்ஸாம் அப்படியே நடந்துகிட்டே இருக்கு. சில பேர் செலக்ட் ஆகுறாங்க, சில பேர் ஃபெயில் ஆகுறாங்க. நம்ம ஹீரோவை இந்த டெஸ்ட்டை எதுக்காக வைக்கிறாங்க அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறான். ஏன்னா இந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸால அவங்களோட சோர்ஸ் பவரை எந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ இந்த எக்ஸாம் நடந்துகிட்டே இருக்கும். ஃபைனலாக இப்போ நம்ம ஹீரோட ரிட்டர்னும் வருது. நம்ம ஹீரோட நம்பர் சொல்லி கூப்பிடுவோம். நம்ம ஹீரோ இப்போ உள்ள போறான். எல்லாருமே வெப்பனை வச்சு ட்ரை பண்ணுவோம். நம்ம ஹீரோ வெப்பன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கையாலேயே உடைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு உள்ள வரவோம். யார் இந்த பையன், கண்டிப்பா என்னால் உடைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ம ஹீரோவை பத்தி பேசிக்கிட்டு இருக்குவோம். இந்த பக்கம் அந்த டெஸ்ட் ஆரம்பிக்கவும் நம்ம ஹீரோ அந்த பாறையை பத்தி கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ அந்த ஸ்டோனை அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த ஸ்டோன் ஃபார்ம் ஆகி கண்டிப்பா 1000 வருஷம் ஆகுது. இந்த மினரல் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட ஃபிஸ்ட்ல எல்லா பவரையுமே ஒன்னா கேதர் பண்ணி நம்ம ஹீரோனோட டிராகன் ஸ்லேயர் காம்பாக்ட் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான பஞ்ச் பண்ணுவோம். அந்த ஒரு பஞ்சுக்கு அந்த பாறை சுக்குநூறா உடஞ்சு போகுது. இதை பார்த்துட்டு அங்க இருக்க எல்லாருமே எப்படியும் இதை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. லாங்கஸ்மேன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா அப்படின்னு ஷாக் ஆகுறான்.
எக்ஸாமினர் நம்ம ஹீரோவோட கண்ணை பார்த்துட்டு இவன் கண்டிப்பாக ஒரு ஹையர் ரேங்க் ஃபேமிலியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்ம ஹீரோவை பார்த்து கண்டிப்பாக இவன் 3 ஸ்டார் எல்லாம் 4 ஸ்டாராக இருக்கணும். சரி எதுவாக வேணா இருக்கட்டும், பட் நீ ஃபிஸ்ட்டை வச்சு பிரேக் பண்ணதுக்காக உனக்கு ரிவார்டாக இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பச்சை கலர் பாட்டில் கொடுக்கவும் நம்ம ஹீரோ அதை வாங்கிக்கிறான். இப்போ லாங்கஸ் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு உனக்கு ஹீலிங் போர்ஷன் ரிவார்டாக கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நம்ம ஹீரோவும் இந்த போர்ஷன் ரேர் மெட்டீரியலால் உருவாக்கப்பட்டிருக்கா, அப்புறம் இதை குடிச்சா பவர் வேற இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை குடிச்சு டெஸ்ட் பண்ணுவோம். நம்ம ஹீரோட உடம்புக்குள்ள பயங்கரமா ஏதோ ஒரு பவர் இன்க்ரீஸ் ஆகுது நம்ம ஹீரோ ஃபீல் பண்றான். இப்போ அப்படியே எக்ஸாம் ஃபுல்லாகவே நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் ரேங்கஸை புள்ளி பண்ணுற அந்த பசங்களுமே அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு அந்த ஹீலிங் பொசிஷனை வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ லாங்கஸை கூப்பிடுவோம். லாங்கஸ் பயங்கரமா நர்வஸாக இருக்கான். இப்போ அவன் அந்த ராக்கை உடைக்கிறதுக்காக ஒரு ஸ்குவாட் எடுத்து வந்து ட்ரை பண்ணுவான். பட் அந்த ஸ்குவாடால் அந்த ராக்கை உடைக்க முடியல. எல்லாருமே பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த புள்ளி பண்றவனோ கண்டிப்பா அவனால அதை உடைக்க முடியாது அப்படின்னு லாங்கஸை பயங்கரமா டிமோட்டிவேட் பண்ணுவான். லாங்கஸ்க்கு கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு. நம்ம ஹீரோ டெக்ன லாங்கஸ் கிட்ட வந்துட்டு உன்னோட வெப்பன் தப்பா இருக்கு, உனக்கு ஸ்குவாட் சூட் ஆகல, நீ ஸ்பியரை யூஸ் பண்ணி அதை உடைச்சினா கண்டிப்பா நாள் உடைக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோவை மோட்டிவேட் பண்ணுவோம். இப்போ லாங்கஸ் நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி ஸ்பீரை எடுத்துட்டு அதை உடைக்கலான்னு ட்ரை பண்ணுவோம். நம்ம ஹீரோவும் கரெக்டா அந்த பாயிண்ட்ல நான் சொல்ற இடத்துல அந்த ரீஜெனரேஷன் ஸ்டோன்ல அட்டாக் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கரெக்டா ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுவோம். லாங்கஸ் நம்ம ஹீரோ சொல்ற எல்லாத்தையுமே கேட்டுட்டு கரெக்டா அப்படியே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே ஸ்பீரை கரெக்டாக யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த ராக்ல வந்து குத்தவும் அந்த ராக் அப்படியே சுக்குநூறா உடையுது. நீங்க இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு அந்த எக்ஸாமினர் சொல்லவும் நம்ம ஹீரோ அதை கேட்டு பயங்கரமா எக்ஸைட் ஆகுது. லாங்கஸ் இந்த ஷாக்ல இருந்தே கூட வெளில வரல. அவனும் ஓடி வந்துட்டு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இப்போ இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ண எக்ஸாமினர்ஸும் இந்த டெஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நீங்க எல்லாருமே உங்க டாமெண்ட்ரிக்கு போங்க, இதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் செரமோனிஸ் ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணுவோம். நம்ம ஹீரோவும் அவ்வளவுதான் இதோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்கவும் இதை கேட்டு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டோ இன்னும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடியல, அதுல ஒரு பாட்டு தான் முடிஞ்சிருக்கு அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கவும் இப்படி இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கவும் எல் டிராகன் ஃபேமிலியோட ஹெட் எல்லாமே அந்த இடத்துக்கு வராங்க. அவங்களும் செலக்ட் ஆனவங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரி அந்த இடத்துக்கு வரவும் எல்லாருமே அமைதியா இருக்காங்க. நம்ம ஹீரோ கத்தி கத்தி பேசிக்கிட்டு இருக்கவும் அமைதியா கொஞ்ச நேரம் இருப்பா அப்படின்னு லாங்கஸ் நம்ம ஹீரோட வாயை மூட்டுறான். அந்த இடத்துல இப்ப கரண்டா ஒரு ஹெட்டா இருக்கிற பாஸா எல் டிராகன் இருக்கவும் கண்டிப்பா இவரோட பவர் 8 ஸ்டாருக்கு மேல இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த ஸ்டார் லெவல் எல்லாமே 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிடுச்சு. நான் பாஸ்ட் லைஃப்ல 10 ஸ்டார் ரீச் பண்ணியிருந்தேன். அப்ப இவர் கூட ஃபைட் பண்ணியிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். பட் இப்ப இவர் இருக்கிற ஸ்டேட்டுக்கு என்னால அவர் பக்கத்துல கூட போக முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும் இப்ப அவர் முன்னாடி வந்து நிக்கவும் அவர் உடம்புல இருந்து வர ஆறாவே அங்க இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸை மூச்சு விட முடியாத அளவுக்கு ஆகுது. அவர் மானா பவரே பயங்கரமான பிரஷர் கிரியேட் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. இதை பார்த்துட்டு அங்க இருக்க சீஃப் ஆஃபீஸரும் நீங்க கஷ்டப்படாதீங்க, இதை நான் கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னு ஒரு பேரியரை போட்டுட்டு அவருமே மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கவும் எல்லாருமே இப்போ ஓரளவுக்கு அமைதியாக்குறாங்க. இப்போ அந்த எல்லா ஃபங்க்ஷனுமே முடியவும் இப்போ யார் யார் எந்தெந்த டாமெட்ரி அப்படிங்கறத நாங்க அனௌன்ஸ் பண்ணுவோம். எல்லாரும் அவங்க இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனௌன்ஸ் பண்ணுவோம். இதை கேட்டு நம்ம ஹீரோ லங்கஸை பார்த்து நீ என் கூட வர போறது இல்லையா, நீ வேற இடத்துக்கு போயிடுவியா அப்படின்னு நம்ம ஹீரோவனை பார்த்து கேட்குவோம். அதை கேட்டு லங்கஸ் நம்ம ஹீரோவை பார்த்து ஆமா இந்த இடத்துல டோட்டலா மொத்தம் 4 டாம்ஸ் இருக்கு, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் அப்படின்னு மொத்தம் 4 டாம் இருக்கு. ஸோ நம்ம 2 பேரும் ஒன்னா வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அங்கேருந்து கிளம்புவான். இப்போ நம்ம ஹீரோக்கு ஈஸ்ட் டாம்ல தான் ரூம் அலாட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோவும் இது என்ன இவ்வளவு பெருசா இருக்கு, அந்த ரூமை கண்டுபிடிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு வழி அவனுக்கான ரூமை கண்டுபிடிச்சிட்டு ஓபன் பண்ணி உள்ள யார் இருக்கான்னு பார்த்தா லங்கஸ் தான் நம்ம ஹீரோட ரூம்மேட்டா வந்திருக்கான். 2 பேருமே பார்த்துட்டு ஹாப்பியா வராங்க. இப்போ லங்கஸ் நம்ம ஹீரோ பார்த்து நமக்கான ட்ரைனிங் நாள்ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் அப்படியா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஏன்னா நம்ம ஹீரோக்கு இந்த ட்ரைனிங் பத்தில எதுவும் தெரியாது. நம்ம ஹீரோ எப்படி நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் லங்கஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறான். நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே இந்த ஜேர்னி நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த ரீஜெனரேஷன் ஸ்டோன் அப்புறம் இந்த ஹீலிங் பர்சன் அப்படின்னு இதுவும் டிஃப்ரெண்டா நல்லா இருக்கு. அப்புறம் ஒரு வழியா நான் என்னோட எல் டிராகன் ஃபேமிலிக்கு என்ன திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை ஹாப்பியா வரான். இப்போ அப்படியே கட் பண்ண 1 மாசத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. இப்போ எல்லாருமே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே டிராகன் பிரீத் எப்படி பண்றது அப்படின்னு தான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பிரீத்திங் டெக்னிக் ரொம்ப கஷ்டமா இருக்குமா, எல்லாருமே பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பட் ஒரு சில பசங்க மட்டும்தான் இது எல்லாத்தையுமே மாஸ்டர் பண்றாங்க. உதாரணத்துக்கு லைக்கா மாதிரி பாக்குறதுக்கு அவ செகண்ட் ஸ்டார் லெவலில் ரீச் பண்ண மாதிரி இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவங்க கொடுத்துருக்கிற வெயிட்டோட எக்ஸ்ட்ரா வெயிட்டை வச்சுட்டு பிரீத்திங் டெக்னிக் நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இந்த டிராகன் கேவ் பிரீத்திங் டெக்னிக்கை மாடிஃபை பண்ணி டிராகன் பிரெத் அப்படின்னு நம்ம ஹீரோ டைரக்டா எல்லா அட்மாஸ்பியர்ல இருக்க யாரையுமே அவரோட உடம்புக்குள்ள எடுத்து டிஃப்ரெண்டா அந்த பிரீத்திங் டெக்னிக்கை மாடிஃபை பண்ணி நம்ம ஹீரோ ட்ரைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அண்ட் இந்த டெக்னிக்னு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னதான் நம்ம ஹீரோ அந்த டெக்னிக் ட்ரைனிங் எடுத்தாலும் சில இடத்துல இந்த டெக்னிக் யூஸ் ஆகாது. ஸோ அதனால நம்ம ஹீரோனோட பாஸ்ட் லைஃப்ல டிராகன் கிங் பிரீத்திங் டெக்னிக் அப்படின்னு ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணியிருப்பான். அதுதான் நம்ம ஹீரோக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ அது இப்போதைக்கு டேரக்டாக பண்ண வேணாம், இப்போதைக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுத்து முடிக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ணா இப்போ அப்படியே நைட் ஆகவும் நம்ம ஹீரோ நைட்டு நல்லா டின்னர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். லங்கஸ் நம்ம ஹீரோவை பார்த்து நான் ரொம்ப வீக்காக இருக்கேன்,
நானும் இன்னும் நிறைய ஒன்று மாதிரி ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவன் நம்ம ஹீரோவன் கண்டிப்பா அப்படின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கவன் அங்கே லைக்கா நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு ட்ரைனிங் அப்போ உன்னை பார்த்தேன் நீ நல்லா பர்ஃபார்ம் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோவை பாராட்டவன் என்ன லைக்கா டேரக்டா வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுறாளா அப்படின்னு லங்கஸ் ரொம்ப நர்வஸ் ஆயிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு இவ தான் இந்த எல் டிராகன் ஃபேமிலியோட ஹெட்டோட சன் அவளே வந்து உன் கிட்ட டேரக்டா பேசுறா அப்படின்னு அவனுமே ஷாக்ல இருக்கவன் பட் நம்ம ஹீரோ அவளை பெருசா கண்டுக்காம நார்மலாக பேசுறதுக்கெல்லாம் பதில் சொல்றான் நம்ம ஹீரோ அப்படி கேஷுவலா இருக்கிறத பார்த்துட்டு அதுக்கே அவ எக்ஸைட் ஆகுறா அவளும் நம்ம ஹீரோ பக்கத்துல உட்காந்துட்டு இதுக்கு நீ தான் கரெக்டா இருப்ப நீ என்னோட சபார்டினேட்டா எனக்கு கீழே ஃபைட் பண்ண அப்படின்னு அவளும் நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லலாம் நம்ம ஹீரோ அதை கேஷுவலா ரிஜெக்ட் பண்ணிட்டு என்னால முடியாது அப்படின்னு சொல்றான் லைக்கா நம்ம ஹீரோவை கன்வின்ஸ் பண்றதுக்காக நிறைய ரிவார்ட் போர்ஷன்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஹீரோவை ரிஜெக்ட் பண்றான் நம்ம ஹீரோவோட பாடியை பார்க்கவும் அவளுக்கு ஒரு ஸ்டார் பவர் இருக்கு லைக்காவும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு எதுக்காக என் கூட சேர மாட்டேற அப்படின்னு கேட்கவும் எனக்கு எந்த பதவியும் வேணாம் நான் நார்மலாவே ஸ்ட்ராங் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லலாம் லைக்காவும் இதை கேட்டு காண்டாயிட்டு உன் கூட நான் சேலஞ்ச் பண்றேன் என் கூட ஒன் அண்ட் ஒன் பேட்டில் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஹீரோ இன்வைட் பண்ணவும் நம்ம ஹீரோ இப்போ வேற வழி இல்லாம கூட ஃபைட் பண்றதுக்காக ஒத்துக்கிறான் இதை பார்த்துட்டு லங்கஸ் நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு லைக்கா தான் ஃபேமிலியில இருக்கிறதுலே ரொம்ப ஜீனியஸான ஒரு ஃபைட்டர் அவ 7 வயசுல அவகிட்ட இருக்கிற முக்காவாசி காம்பட் ஸ்கில்ல மாஸ்டர் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தடுக்கலாம் அப்படின்னு லங்கஸ் ட்ரை பண்ணுவோம் நம்ம ஹீரோ அதை கேட்டதுக்கு அப்புறமா தான் பயங்கரமா எக்ஸைட் ஆகுறான் நான் இந்த மாதிரி ஒரு ஃபைட்டுக்காக தான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ எக்ஸைட் ஆகுவோம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோவை பார்த்து லைக்காவை கூட போட்டி போட்டு யாருமே இது வரைக்கும் ஜெயிச்சதில்ல அப்படின்னு சொல்லவும் அதையும் பார்த்துடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோமே ஃபைட்டுக்காக ரெடி ஆகுறான் ஏன்னா லைக்காவுமே அவங்க ஃபேமிலியில அடுத்து அவ தான் ஹெட் ஆக போறா அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோ மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒருத்தவன் அவனுக்கு கீழே வச்சுக்கிட்டா கண்டிப்பா அவளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அவளுமே நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்றதுக்காக ரெடி ஆகுறான் என்னது ஃபேமிலி ஹெட் ஆக போறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம் லைக்காவும் நம்ம ஹீரோவை பார்த்து என்னோட சேர்த்து மொத்தம் 5 ஃபேமிலியில இருந்து இந்த ஃபேமிலி ஆகிறதுக்காக போட்டி போடுறாங்க ஸோ எங்க குரூப்ல இருந்து நான் தான் செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவளுமே நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்குவாட் எடுத்துட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா லைக் அவ்வளோ ஸ்பீடா அட்டாக் பண்ற அட்டாக்கே நம்ம ஹீரோ ஸ்லோவா எல்லாத்தையுமே டாச் பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ கேஷுவலா எல்லா அட்டாக்குமே டாச் பண்ணுவோம் அங்க இருக்க எல்லாருமே பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க லைக்கா நம்ம ஹீரோ வேகமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கவும் நம்ம ஹீரோ அப்பயுமே அசால்ட்டா எல்லாத்தையுமே டாச் பண்ணிட்டு இருக்கான் இதை பார்த்துட்டு லைக்காவுமே ஷாக் ஆயிட்டு எப்படியுமே எல்லா அட்டாக்குமே டாச் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கா இப்படியே அவன் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஹீரோ டக்குனு எதிர்பார்க்காத டைம்ல டக்குனு வயிற்றுல ஒரு பஞ்ச் பண்ணவும் லைக்கா வந்து அட்டாக் வாங்கிட்டு கீழே விழுக்காம அப்படியே உட்காரவும் நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு நான் அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா இவன் நின்றுட்டு இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இவ ஒரு ஸ்டார் லெவல்ல இருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான் ஏன்னா ஃபைட் பண்றப்ப அவ எப்படி ப்ரீத் பண்ணா அப்புறம் அவ எப்படி அந்த ஃபைட்டை ஹேண்டில் பண்ணா அப்படிங்கறத வச்சு நம்ம ஹீரோ அவ ஒரு ஸ்டார் லெவல்ல இருக்கா அப்படிங்கறத ஹீரோ புரிஞ்சுக்கிறான் பட் லைக்கா விட்டு கொடுக்காம நம்ம ஹீரோ தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கா திரும்பவும் நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே டாச் பண்ணிட்டு இருக்கவான் இவ்வளவு அடிப்பட்டதுக்கு அப்புறமாவுமே இவரோட மான சொரசினும் அதிகமா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோமே பார்த்துட்டு எக்ஸைட் ஆகுறான் இங்க என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்துக்கிட்டு இருக்கவான் லைக்கா அட்டாக்னு இன்னொரு ஸ்டார் லெவலையுமே அவேக்கனிங் பண்ணியிருக்கா அவ நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கவான் வெளில இந்த மான சொரஸ் அப்சர்வ் பண்ணி நம்ம ஹீரோ கூட போட்டி போட்டு எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு அவ மான சொரஸ் அப்சர்வ் பண்ணவும் தான் அவளோட 2வது ஸ்டார் அவேக்கனிங் ஆயிருக்கு இப்போ அவளுமே அவேக்னிங் பண்ணிட்டு இப்போ நம்ம ஹீரோ கூட போட்டி போட்டு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவ திரும்பி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா பட் இந்த வாட்டி அவ அட்டாக் ரொம்ப ஸ்பீடா இருக்கு நம்ம ஹீரோட முகத்துல ஒரு கீரல படவான் நம்ம ஹீரோமே இப்போ அவளை பார்த்துட்டு இப்பதான் இது இன்ட்ரெஸ்டிங்கா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவ கூட ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோமே இப்போ ஸ்மைல் பண்றான் இப்போ லைக்காவும் அவளோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ணுவோம் எல்லா அட்டாக்குமே நம்ம ஹீரோ டாச் பண்ணிட்டு நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்றப்பயே எனக்கும் அவளுக்கும் ஒரு ஸ்டார் தான் வித்தியாசம் பட் அந்த ஒரு ஸ்டாருக்கு அவ பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கா அவ இப்ப ஃபைட் பண்ற விதம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு பட் அவ 2 ஸ்டார் லெவல்ல இப்போ ஃபைட் பண்றதுனால அவளோட ஸ்குவாட் மேல தண்டர் ஸ்பியரை யூஸ் பண்றா ஸோ இதனாலே அவள் பயங்கர ஸ்பீடாக இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோமே அதை நோட்டீஸ் பண்ணிட்டு 2nd ஸ்டார் லெவலில் இருக்கிற ஃபைட்டரால் எந்த அளவுக்கு ஃபைட் பண்ண முடியாது அது 1000 வருஷத்துக்கு முன்னாடி பட் இந்த 1000 வருஷத்துல நிறைய ஃபிளெக்சிபிலிட்டி எல்லாமே மாறி இருக்கு இப்போ என்னத்தான் நம்ம ஹீரோட அவள் லெவல் அதிகமாக இருந்தாலும் நம்ம ஹீரோ அந்த சுச்சுவேஷன் கூட சிரிச்சுக்கிட்டே தான் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவள் டக்குன்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு வருவோம் நம்ம ஹீரோ அசால்ட் அந்த டக்கு டச் பண்ணி நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு டக்குன்னு உள்ள வந்துட்டு இந்த ஃபைட்டை நிப்பாட்டிக்கோங்க போதும் அப்படின்னு சொல்ல பார்த்துட்டு லைக்காக நம்ம ஹீரோ பார்த்து இப்போ கூட ஒன்றும் கெட்டு போல என்கிட்ட சரண்டர் ஆயிடும் ஒன்று விட்டுறேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ முடியாது ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ லைக்காவுமே நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறா டக்குனு அவளோட ஸ்குவாட மேலே தூக்கிட்டு இப்போ என்னோட சீக்கிரம் டெக்னிக் ஒன்று யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்லி தண்டர் அப்படின்னு நம்ம ஹீரோ மேலே அந்த அட்டாக்கை யூஸ் பண்ணுவோம் நம்ம ஹீரோ அந்த அட்டாக்ல கீழே விழுகிறான் அவளை தான் இது எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு லைக்கா சொல்லவும் பட் அவ்வளோ பெரிய அட்டாக்கை வாங்கிட்டு நம்ம ஹீரோ அசால்ட்டா ஏஞ்சி நிற்கவும் லைக்காவுமே பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறா உண்மையில யார் ராணி அப்படின்னு அவளும் பார்க்கவும் நம்ம ஹீரோ அசால்ட்டா ஸ்மைல் பண்ணிட்டு நிற்கிறான் லைக்காவும் இது எப்படா பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கேட்கவும் நீ அந்த அட்டாக்கை யூஸ் பண்ணப்ப நான் இப்போ மாஸ்டர் பண்ணேன் டிராகன் பிரீத் டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் தப்பிச்சான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அப்ப சரி இப்போ நான் உன தோக்கடிக்கிறேன் அப்படின்னு அவளுமே அவளோட ஸ்குவாட் எடுத்துட்டு நம்ம ஹீரோ கூட ஃபைட் பண்ண ரெடி ஆகுவோம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் நான் லைக்காக்கு தான் நன்றி சொல்லணும் நான் இவ கூட ஃபைட் பண்றப்ப தான் நான் என்னோட இன்னொரு ஸ்டாரையும் அவேக்கனிங் பண்ணியிருக்கேன் இப்போ எனக்கும் 2 ஸ்டார் இருக்கு அப்படின்னு இப்போ நம்ம ஹீரோ ஃபைட் பண்ண ஆரம்பிக்குவோம் இப்போ 2 பேருமே ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க இப்போ ஃபைட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கோம் நம்ம ஹீரோ இந்த ஃபைட் இப்போ முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு ஸ்பெஷல் டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டக்குன்னு ஃபாஸ்டா லைக்காக்கு பக்கத்துல வந்துட்டு டக்குன்னு டிராகன் ஸ்லைங் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு
லைக்காவோட வயித்துல நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணவும் அந்த அட்டாக்கை வாங்கிட்டு லைக்காவும் அப்படியே கீழே லைக்காவும் அந்த அட்டாக் அப்புறம் எந்திரிக்கலாம் ட்ரை பண்ணவும் அவளால சுத்தமா எந்திரிக்கவே முடியல. ஒரு வழியா அந்த ஃபைட்ல நம்ம ஹீரோ வின் பண்றான். லைக்காவும் கீழே விழுந்து கிடக்கவும் அவ்வளவுதான், என் லைஃப்ல நான் இங்கேயே தோத்துட்டேன், இதுக்கப்புறம் நான் எப்படி என் பிரதர்ஸ் கூட போட்டி போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லைக்காவும் பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கவும் பட் நம்ம ஹீரோ எதை பத்தியுமே கண்டுக்காம சிரிச்ச முகத்தோட லைக்காவை கை கொடுத்து இது ஒன்றும் லாஸ்ட் டைம் கிடையாது, நீ கண்டிப்பா இன்னொரு வாட்டி என் கூட ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக்கா கை கொடுத்து நம்ம ஹீரோ தூக்கி விடுவோம். லைக்காவுமே இப்ப நம்ம ஹீரோவை பார்த்து ஸ்மைல் பண்றான். இப்ப அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காமிக்கிறாங்க. இப்ப லைக்காவோட அப்பா உள்ள பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கவான். அவர்கிட்ட ஒர்க் பண்ற ஒரு சர்வெண்ட்டும் உங்க பொண்ணை பத்தி தான் நாங்க ரிப்போர்ட் பண்ண வந்திருக்கோம், உங்க பொண்ணு இப்ப 2வது ஸ்டாரை ரீச் பண்ணிருக்காங்க, இந்த வயசுல உங்க 2nd லெவல்ல ரீச் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம், இன்னும் கொஞ்சம் வருஷத்துல அவ கண்டிப்பா 4-5 ஸ்டாரை ரீச் பண்ணிடுவா அப்படின்னு அவர் வந்து ரிப்போர்ட் பண்ணுவான். இது கேட்டவங்க அப்பா டேலண்ட்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அவளால அதை இப்ப யூஸ் பண்ண முடியும்னு என்கிட்ட வந்து பேசு, இல்லைன்னா என் டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்ல அங்க ஒர்க் பண்ற வரோம். உங்க பொண்ணு ரீசெண்டா ஒரு பையன் கூட ஃபைட் பண்ணி தோத்துருக்கா, அவளை ஃபைட்ல தோக்கடிச்ச அந்த பையன் உங்க பொண்ணோட வயசுல இருக்கிற உங்களோட இன்னொரு பையன் அப்படின்னு சோல்ஜர் வந்து ரிப்போர்ட் பண்ண ஃபைட்ல அந்த பையன் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கானா, அதுக்கு அவங்க அம்மா தான் காரணம், ஏன்னா அவங்க அம்மா ஒரு டேலண்டான ஃபைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவன் பிறக்கிறப்பே அவ இறந்துட்டா, யாரும் அவனுக்கு ஃபைட்டு சொல்லி கொடுத்துருப்பா அப்படின்னு அவர் அங்க ஒர்க் பண்றவர்கிட்ட கேட்கவும் அவனுக்கு யாரும் ஃபைட்டிங் ஸ்கில்லாம் டீச் பண்ணல, அவன் தனியாவே ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாத்தையுமே கத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு அவரும் அப்ப அவன் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு பார்த்துடலாம், நீங்க அடுத்து வைக்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் அவரும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் தான் காமிக்கிறாங்க. எல்லாருமே நார்மலா எடுக்கிற ட்ரைனிங் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் டிராகன் பிரெத் டெக்னிக்கை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த டெக்னிக் தான் 15th ஜெனரேஷன்ல கண்டுபிடிச்ச டெக்னிக். அப்புறம் இது ஒரு காம்பாக்ட் ஆர்ட் டெக்னிக் அப்படிங்கிறதுனால இது சின்ன பசங்க கூட ஈஸியா கத்துக்கலாம். நம்ம ஹீரோ அந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கவும் லங்கஸும் நம்ம ஹீரோவை பார்த்து நீ என்ன ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ அசால்ட்டா அந்த டெக்னிக்கை மாஸ்டர் பண்ணி வச்சிருக்கான். எப்படி அதுக்குள்ள பண்ணா அப்படின்னு ஷாக்ல பார்த்துக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ சீக்க திரும்ப சொல்லிட்டு அவன் உடம்புல இருக்கிற மானா பாயிண்ட்லாம் கரெக்டா பூஸ்ட் பண்ணவும் சீக்கெல்லாம் உடம்புல பவர் அதிகமா இருக்கிறத ஃபீல் பண்ண முடியுது. சீக்குமே நம்ம ஹீரோ பார்த்து ஆச்சரியப்பட்டுட்டு பட் நான் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரே ஃபைட்ல அவன் லேடி லைக்காவே தோக்கடிச்சிருக்கான், அது மட்டும் இல்லாம அவனோட ஸ்கில்ஸ் எல்லாமே ரொம்ப அமேசிங்கா இருக்கு அப்படின்னு அவன் நம்ம ஹீரோ பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கவான். பட் இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஆல்ரெடி எல்லா டிராகன் காம்பேட் டெக்னிக்குமே நம்ம ஹீரோ மாஸ்டர் பண்ணதுனால இப்போ நம்ம ஹீரோ ஃபிசிக்கல் ட்ரைனிங் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோட ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு லாங்கஸும் சீக் நீ தான்ப்பா எனக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், நானும் உன மாதிரி ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே நம்ம ஹீரோ கிட்ட எனக்கு ட்ரைனிங் கொடு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோவும் ட்ரைனிங் கொடுக்க ஓகே சொல்றான். இப்படி அவங்ககிட்ட பேர் பேசிக்கிட்டு இருக்கப்போ லைக்கா அந்த இடத்துக்கு வந்துட்டு அவனோட சேர்த்து எனக்கும் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் லேடி லைக்கா நீங்களுமா அப்படின்னு லங்கஸுமே ஷாக் ஆகுறான். இதை கேட்ட லைக்காவும் சீக் எனக்கும் ட்ரைனிங் கொடுக்கணும், அப்பதான் நானும் ஸ்ட்ராங் ஆகி என்னோட பிரதர்ஸை நான் சீக்கிரமா தோக்கடிக்கணும், அதுக்கப்புறம் சீக் உன்னையும் தான் நான் தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நம்ம ஹீரோ பார்த்து எனக்கும் ட்ரைனிங் கொடு அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ எனக்கு உனக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை, பட் என்னோட ட்ரைனிங் கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால உனக்கு அதிகமாக காயப்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். பட் அது எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஹீலிங் போர்ஷன் யூஸ் பண்ணிப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு லைக்காவுமே நம்ம ஹீரோவை கம்பல் பண்ணி எனக்கு ட்ரைனிங் கொடுக்க ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கம்பல் பண்ணுவோம். இதை கேட்டு நம்ம ஹீரோவும் அப்பனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்க 2 பேருமே ட்ரைனிங் பண்றதுல எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே வில்லத்தனமா ஸ்மைல் பண்ணுவோம். இவன் சிரிக்கிறத பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னு லைக்காவும் பார்த்துட்டு பட் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் கண்டிப்பா ஸ்ட்ராங் ஆகி அந்த லீடர்ஷிப் அடைவேன் அப்படின்னு லைக்கா பார்த்துக்கிட்டு இருக்கவான். நம்ம ஹீரோ லைக்காவை பார்த்து நான் உன்னை ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ அடிக்கடி ஏதோ லீடர்ஷிப் பொசிஷன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க, அதை பற்றி என்கிட்ட கிளியராக சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். இப்போ லைக்காக நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறா, நான் மட்டும் ஒரு வேளை எங்கள் ஃபேமிலி ஹெட் ஆகலை அப்படின்னா எனக்கு இருக்கிற ஒரே வழி என்னோட மேரேஜ் தான், நான் மேரேஜ் பண்ணுறது கூட பரவாயில்ல, எங்கள் ஃபேமிலி ரூல்ஸ் படி என்னோட கசின்ஸில் ஒரு ஆளை தான் நான் மேரேஜ் பண்ணிக்கணும், அதுக்காக தான் நான் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதான் எங்கள் எல்ட்ராகன் ஃபேமிலியோட வழக்கம் அப்படின்னு லைக்காக சொல்லவும் இது என்ன கொடுமை, எப்படி இதை இவங்க பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோமே பயங்கரமாக கத்துறான். நம்ம ஹீரோ இதை கேட்டு கோவமாய் கத்திக்கிட்டு இருக்கவும் அங்கே ஒர்க் பண்ணுற இன்ஸ்ட்ரக்டர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்க எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக ஒரு புது இன்ஸ்ட்ரக்டர் இங்க வந்திருக்காங்க, அவங்களோட பிஸி ஸ்டடியில அவங்க இங்க வந்திருக்காங்க அப்படின்னா உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அனௌன்ஸ் பண்ணுவோம். அந்த இன்ஸ்ட்ரக்டர் லைக்கா பின்னாடி வந்துட்டு நீ தான் லைக்காவா அப்படின்னு கேட்கவும் லைக்காவால அவங்க வந்த பிரசன்ஸை ஃபீல் பண்ண முடியல, அவங்களுமே அவங்க எல்லாருமே பார்த்து சாரி என்ன மன்னிச்சிருங்க, டக்குன்னு அவங்க பின்னாடி வந்து பயமுடுத்திட்டேன், என்னை பத்தி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், என்னோட பேரு விங்கிள், நான் பிளாக் டிராகன் மெம்பர்ல இருக்கிற ஒரு காஃப் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ண நம்ம ஹீரோ அவங்கள பார்த்துட்டு சர்ப்ரைஸ் ஆகாம கேஷுவலாக நின்றுக்கிட்டு இருக்கான். அவங்களும் நம்ம ஹீரோ பார்த்துட்டு கண்டிப்பா நீ தான் சீக்கா இருக்கணும், பட் நீ ஏன் சர்ப்ரைஸ் ஆகல அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கவும் நம்ம ஹீரோவா உங்களை பார்த்து சர்ப்ரைஸ் ஆகிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லவும் அந்த இன்ஸ்ட்ரக்டர் நம்ம ஹீரோட கண்ணை பார்த்துட்டு கண்டிப்பா இவங்கிட்ட ஏதோ வித்தியாசமான ஸ்கில்ஸ் இருக்கு, அதனால தான் ஹெட் டிபார்ட்மெண்ட்ல இவனை பத்தி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்டர் நம்ம ஹீரோவை நோட்டீஸ் பண்றாங்க. இப்ப அப்படியே கொஞ்ச நேரம் ஆகும், இன்ஸ்ட்ரக்டர் நான் தான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லவும் அப்ப எங்களுக்கும் ட்ரைனிங் கொடுப்பீங்களா அப்படின்னு அங்க இருக்கிற எல்லா பசங்களும் கேட்கவும் கண்டிப்பா நான் உங்க எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுப்பேன், பட் அதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லவும் என்னது டெஸ்டா அப்படின்னு அங்க இருக்க எல்லா பசங்களுமே ஷாக் ஆகவும் நீங்க ஷாக் ஆகிற அளவுக்குலாம் அவ்வளோ கஷ்டம் இல்லை, இந்த டெஸ்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்டருமே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நான் கொடுக்குற இந்த கிறிஸ்டல் எடுத்துக்கிட்டு நீங்க பாய்சன் மவுண்டெயின்ல 1 மாசம் சர்வே பண்ணா போதும், அந்த மவுண்டெயின்ல எக்கச்சக்கமான பாய்சனஸ் ட்ரீஸ் அப்புறம் பிளான்ட்ஸ் இருக்கும்,
ஈவன் அதில் இருக்கிற ஒரு லீஃப் உங்கள் கையில் பட்டா கூட நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக சாகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம ஹீரோவோட பாஸ்ட் லைஃப்லாம் அந்த இடத்துல ட்ரைனிங் பண்ணியிருப்பான். அதெல்லாம் பற்றி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அங்கே ட்ரைனிங் கொடுக்குற அந்த புதுசாக வந்த இன்ஸ்ட்ரக்டரும் ஒருவேளை அந்த கிறிஸ்டல் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக அந்த டெஸ்ட்லேருந்து டிஸ்குவாலிஃபை ஆகிடுவீங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னு அங்கே இருக்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்டரும் நீங்கள் அந்த இடத்துல சர்வே பண்ணோம் அப்படின்னா நீங்கள் டிராகன் பிரேக் டெக்னிக் நல்லா மாஸ்டர் பண்ணாதான் உங்களால் அங்கே அந்த இடத்துல ஈஸியாக சர்வே பண்ண முடியும் அப்படின்னு அவங்களும் அனௌன்ஸ் பண்ணுவோம். அப்போ லைக்காவும் அந்த இன்ஸ்ட்ரக்டரை பார்த்து அந்த இடத்துல மான்ஸ்டர்ஸும் இருக்குமே, மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ண என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குவோம். இது என்ன கேள்வி? மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ண வந்தால் அதை கொலை பண்ணுங்க. அப்புறம் இன்னிலேருந்து உங்களுக்கு கரெக்டாக 5 நாள் டைம் இருக்கு. இந்த 5 நாளுக்குள்ள எல்ட்ராகன் ஃபேமிலியோட ஏதாவது மார்ஷல் ஆர்ட் டெக்னிக் கற்று வச்சுக்கோங்க. அது உங்களை அந்த ஃபாரஸ்ட்குள்ளே சர்வே பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்டர் எல்லா பசங்களையும் பார்த்து சொல்லுவோம். அங்கே இருக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்ட்ரக்டரை பார்த்து ஒருவேளை எங்களுக்கு அங்கே ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நீங்கள் எங்களுக்கு ஆபத்தை வருவீங்களா அப்படின்னு கேட்குவோம். அதுக்கு இன்ஸ்ட்ரக்டரும் இந்த எல்ட்ராகன் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க சர்வே பண்ணால் போதும், மற்றபடி வீக்காக இருக்கிறவங்க இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்டர் சொல்லுவோம். நம்ம ஹீரோவுமே இதை கேட்டுட்டு இந்த 1000 வருஷத்துல என் ஃபேமிலி ரொம்ப மாறிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த இன்ஸ்ட்ரக்டர் அந்த மவுண்டனை பற்றின மேனுவல் எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சாங் பயந்துக்கிட்டு இருக்கவன் நம்ம ஹீரோமே அவன் ஃப்ரெண்டை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். இப்போ இன்ஸ்ட்ரக்டர் எல்லாருக்குமே புக்கை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு கடைசியாக அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்துக்கிறேன். எல்லாரும் ஒழுங்காக ட்ரைனிங் எடுங்க, உங்கள் லைஃப் உங்கள் கையில் தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் வீக்காக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இறந்து போயிடுவீங்க அப்படின்னு அவளுமே அங்கேருந்து கிளம்புறா. இதை கேட்டாங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பயங்கரமாக பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டெல்லாம் பயத்தில் கத்திக்கிட்டு இருக்கவன் நம்ம ஹீரோ அவங்க 2 பேரையுமே பார்த்து நீங்கள் 2 பேரும் ஒன்றா டீம் ஃபார்ம் பண்ணிக்கோங்க, நான் அந்த மவுண்டனுக்கு சோலோவாக போய்க்கிறேன், அங்கே போகிறதுக்கு முன்னாடி ட்ரைனிங்க்கு மட்டும் வந்துருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்ணிட்டு கேஷுவலாக போயிட்டு இருக்கான். இப்போ அப்படியே 5 நாள் ஆகுவோம். அந்த டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கான நாளும் வருது. அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்காக எல்லாருமே ரெடியாக வந்திருக்காங்க. லங்கஸும் லைக்காவை பார்த்து எல்லாமே ஓகே, இந்த இடத்துக்கு வந்திருக்கிற எல்லாருமே நோபல்ஸ் அப்புறம் பெரிய பெரிய ஃபேமிலி சேர்ந்தவங்க, அப்போ நான் மட்டும்தான் காமனரா அப்படின்னு லங்கஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இல்லை நாங்கள் 2 பேரும் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு செலின் அப்புறம் ரைமண்ட் வரவோம். இப்போ லங்கஸ் அவங்க 2 பேருமே பார்த்துட்டு ஹாப்பியாக வரோம். இப்போ செலின் அவங்க முன்னாடி வந்துட்டு லேடி லைக்கா கூட ஒர்க் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைக்காவோட டீமில் இருக்கிறதுக்காக தான் செலின் அப்புறம் ரைமண்ட் வந்திருக்காங்க. லங்கஸ் அவன் கையில் வச்சிருக்க ஸ்பீரை கெட்டியாக பிடிச்சிட்டு என்னால் முடிஞ்ச எஃபர்ட் நானும் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லங்கஸ்மே இப்போ மோட்டிவேட் ஆகுறான். இப்போ லைக்காவும் நம்ம ஹீரோவை பார்த்து நீ இப்போயும் தனியாக தான் போக போறியா, நீ கான்ஃபிடென்ட்டாக இருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குவோம். நம்ம ஹீரோத்துக்கு எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கவும் நாங்கள் டீமாக போக போகிறோம், எங்களுக்கு நர்வஸாக இருக்குது, நீ எப்படி இப்படி கான்ஃபிடென்ட்டாக இருக்க அப்படின்னு அவள் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குவோம். நம்ம ஹீரோவும் என் ஸ்கில்ஸ் மேலே நான் நம்பிக்கை வச்சிருக்கேன், நான் கண்டிப்பாக சோலோவை தானே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவும் இப்போ இன்ஸ்ட்ரக்டர் அந்த இடத்துக்கு வந்துட்டு அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் குரூப்பாக நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இது ஒரு நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்டருமே இப்போ திருப்பியும் ரூல்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நீங்கள் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே 1 மாதம் சர்வே பண்ண போகிறீங்க, இங்கே சர்வே பண்ணுறவங்க எல்லாருக்குமே தனித்தனியாக நாங்கள் இண்டிவிஜுவலாக இந்த மாதிரி கிறிஸ்டல் கொடுத்துருப்போம். அப்படி நாங்கள் கொடுக்குற கிறிஸ்டலை நீங்கள் இந்த மாதத்தோட கடைசி வரைக்கும் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணுவீங்க. ஒருவேளை நீங்கள் இங்கே 1 மாதம் சர்வே பண்ணி உங்ககிட்ட இந்த கிறிஸ்டல் இல்லைன்னா அப்படி நீங்கள் ஃபெயில் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்டர் எல்லாருக்கும் ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இதை கேட்டு நம்ம ஹீரோவும் இப்போதான் எங்களோட பிளான் என்னன்னு எனக்கு புரியுது, இந்த ஃபாரஸ்ட்ல மான்ஸ்டர்ஸ் மட்டும் எங்களுக்கு ஆபத்து இல்லை, எங்கள் கூட போட்டி போடுற மற்ற காம்படிட்டர்ஸ் எங்கள் கிறிஸ்டலை உடைக்கலாம், அப்படி இல்லைன்னா எங்கள் கிறிஸ்டலை திருடிக்கலாம், ஸோ இதனால நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்டர் அந்த டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் ஆரம்பிச்சோன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ மட்டும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கான். லைக்காக நம்ம ஹீரோவை பார்த்து முடிஞ்சா உயிரோட திரும்பி வா அப்படின்னு அவள் அங்கேருந்து கிளம்புவோம். நம்ம ஹீரோவும் அவளுக்கு பாய் சொல்லி வழி அனுப்பி வைக்கலாம். நம்ம ஹீரோ அங்கே நிற்கிறத பார்த்துட்டு இன்ஸ்ட்ரக்டர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து நீ ரொம்ப நர்வஸாக இருக்கியா அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோவும் நான் நர்வஸெல்லாம் இல்லை, இந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ணுறேன் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இப்போ ரொம்ப வித்தியாசமாக இருக்கான் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்டரும் பார்க்குறாங்க. இப்போ அப்படியே நைட் ஆகுவோம். இப்போ அங்கே ஒர்க் பண்ணுற இன்னொரு இன்ஸ்ட்ரக்டரும் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த டெஸ்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நீங்கள் எவ்வளோ கஷ்டமான டெஸ்ட்டை வைக்கிறீங்க அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்டர் அந்த புது இன்ஸ்ட்ரக்டரை பார்த்து கேட்குவோம். அந்த புது இன்ஸ்ட்ரக்டரும் இப்போ அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. சில பேர் ஸ்டார்ஸ் ஆக்டிவேட் பண்ணியிருந்தாலும் சில பேர் அதை ஆக்டிவேட் பண்ணல அண்ட் யாருக்குமே ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அப்புறம் இந்த டெஸ்ட்னால அவங்களோட காம்பேக்டபிலிட்டி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் இந்த மவுண்டனில் இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லாமல் ரொம்ப வீக்காக தான் இருக்கும். அவங்க டீமாக செயல்படுறதுனால ஈஸியாக அதில் சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்டர் அங்கே இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுவோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே குரூப்பாக ஃபாரஸ்ட்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதில் ஒரு குரூப் நம்ம ஹீரோ தனியாக நிற்கிறத பார்த்துட்டு யார் இந்த முட்டாள் தனியாக நின்றுக்கிட்டு இருக்கான், இவனை ஈஸியாக தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் டக்குன்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணலாம், ஆரோ வச்சு அட்டாக் பண்ண ஹீரோ கரெக்டாக டக்குன்னு அந்த ஆரோவை பிடிச்சிட்டு உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ டக்குன்னு அவங்க பக்கத்தில் வந்துட்டு கொஞ்சம் கூட அவங்களுக்கு டைம் கொடுக்காம நம்ம ஹீரோ பக்கத்தில் வரவும் இப்போ அப்படியே இந்த பக்கம் பார்த்தா செலின் ஒரு மான்ஸ்டர் ஒரு ஸ்குவாடை வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. பின்னாடிலேருந்து ஒரு மான்ஸ்டர் அவர் அட்டாக் பண்ணலான்னு ரைமண்ட் டக்குன்னு சீல்டு எடுத்து வந்து அவளை ப்ரொடெக்ட் பண்ணுறான். இந்த பக்கம் லங்கஸ் அவனோட ஸ்பீரை வச்சு மான்ஸ்டர் அட்டாக் பண்ணி கொண்டுக்கிட்டு இருக்கவும் லைக் அவன் நம்ம லங்கஸை பாராட்டிக்கிட்டு இருக்கா.
லைக்காவோட டீமை எக்கச்சக்கமான ஃப்ராக் மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வந்திருக்கு. வந்த எல்லா மான்ஸ்டரையுமே லைக்கா அப்புறம் அவங்க டீம் சேர்ந்து எல்லாத்தையுமே கொண்டு வச்சிருக்காங்க. லைக்காவுமே நான் இப்போ 2 லெவல் ஸ்டார்ல இருக்கேன் அப்படின்னு ஹாப்பி ஆயிட்டு செலின் அப்புறம் ரைமண்ட்டை பார்க்கவும் 2 பேருமே ஒரு லெவல் ஸ்டார்ல ரீச் பண்ணியிருக்காங்க. லங்கஸ் அவனுக்கு எந்த ஸ்டாரும் கிடைக்கலையா அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ சலீனும் ரைமண்ட் அவனை மோட்டிவேட் பண்றாங்க. லைக்காவும் லங்கஸ் கிட்ட வந்துட்டு எந்த ஒரு ஸ்டார் லெவலுமே இல்லாம ஃப்ராக் மான்ஸ்டர் தோக்கடிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நீ ஜீக்கோட ட்ரைனிங் எடுத்ததுக்கு அப்புறமா உன்னோட ஸ்பியர் ஸ்கில்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நீயும் இப்போ ஸ்ட்ராங் தான் அப்படின்னு சொல்லிட்டு லைக்காவும் டீமை கூட்டிட்டு போயிட்டு இருக்கவும் சீனியர்ஸ் அவங்க போற இடத்துக்கு முன்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கவும் லைக்காமே அவரை நோட்டீஸ் பண்ணிட்டு நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க, எங்களோட கிறிஸ்டல்ல திருடுறதுக்கா அப்படின்னு லைக்கா கேட்கவும் அதுக்கு சீனியர்ஸ் அதான் இந்த கேமோட ரூல்ஸ், எங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. இது கெட்ட லைக்காவும் நான் ஃபர்ஸ்டே வார்ன் பண்ணுறேன், ஒழுங்கா இங்கிருந்து போயிடுங்க, ஏன்னா கண்டிப்பாக உங்களால் தனியாக எங்களை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு லைக் அவனை பார்த்து சொல்லவும் யாரும் உங்ககிட்ட சொன்னால் நாங்கள் தனியாக இருக்கோம் அப்படின்னு. இப்போ பாரு அப்படின்னு அவனோட டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் வர வைக்கவும் அவங்களோட டீம் மெம்பர்ஸ் இப்போ லைக்காவோட டீம் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரைமண்ட் அவனோட சீல்டை வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா, அப்படியே செலினும் அவனோட ஸ்குவாடை வச்சு நல்லா ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கா. லங்கஸ் அவனோட ஸ்பேரை வச்சு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கு. லங்கஸ்க்கு நம்ம ஹீரோட ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. லங்கஸ் நம்ம ஹீரோவை பார்த்து எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்பனண்ட்டை தோக்கடிக்கிறது அப்படின்னு கேட்கவும் ஜீக்கோ லங்கஸை பார்த்து நீ இப்போ இருக்கிற லெவலுக்கு 3 ஸ்டார் 4 ஸ்டார் லெவலில் இருக்கிற ஆப்பனண்ட்டை தோக்கடிக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நடக்காத காரியம். பட் நான் பார்த்த வரைக்கும் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே மோஸ்ட்லி 2 லெவல் ஸ்டாரில் தான் இருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்கள கண்டிப்பாக அவனால் தோக்கடிக்க முடியும். கரெக்டான ஓப்பனிங்காக வெயிட் பண்ண அப்படின்னு லங்கஸும் என்னது ஓப்பனிங்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்க நீ ஓப்பனிங்கை மட்டும் கரெக்டாக பண்ணிட்ட அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஆப்பனண்ட்டை தோக்கடிக்கிறது அப்படிங்கிறது வெறும் ஃபேண்டஸியாக இருக்காது, அது ரியாலிட்டியாக மாறிடும். ஸ்ட்ரென்த்தை விட பேஷன்ஸ் தான் முக்கியம், லைக்கா மாதிரியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் லங்கஸ்க்கு ஒரு சூப்பரான ஐடியா கொடுக்குறான். நீ எதையும் பெருசாக ஒரு திங்க் பண்ணிக்காது, உனக்கு கரெக்டான சான்ஸ் வரப்ப நீ உன்னோட ஸ்பேரை வச்சு ஸ்ட்ரைக் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோட அட்வைஸ் எல்லாத்தையுமே லங்கஸோட ஃபைட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். லங்கஸ்க்கு கரெக்டான சான்ஸ் கிடைக்கும், அவனோட ஆப்போனண்ட்டில் வயிற்றுலேயே நம்ம லங்கஸோட அட்டாக் பண்ணுறோம். இந்த பக்கம் லைக்காவை ஆப்போனண்ட்டில் ஃபைட் பண்ணுற ஃபைட்டரும் நம்ம லைக்காவோட லெவலில் தான் இருக்கான் அப்படிங்கிறதுனாலே அவனை தோக்கடிக்கிறது அப்படிங்கிறது லைக்காக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்போதான் நம்ம ஹீரோட ட்ரைனிங் யோசிச்சு பார்க்கலாம். ஹீரோ அந்த மாதிரி சேம் லெவலில் இருக்கிற ஆப்போனண்ட் கூட ஃபைட் பண்ணும்போது கரெக்டான டைமில் ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ரைக் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதே மாதிரி பண்ணவும் இப்போ லைக்காம இந்த ஃபைட்டில் வின் பண்ணுறா. இப்போ அவளாம் ஒரு டீம் மெம்பர்ஸ்லாம் பார்த்து எல்லாரும் ஓகேவா அப்படின்னு கேட்கவும் எல்லாரும் ஓகேன்னு சொல்லவும் அவளும் போய் பயங்கரமா சேரப் ஆயிட்டு ஒரு வழியா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபைட்ல நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்போ லைட்டா ஹாப்பியா வராங்க. இப்போ லைக்காவும் சீக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருப்பானோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ லைக்கா இருக்க இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு பொண்ணு பயங்கரமா அழுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அது மான்ச துரத்துதான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அவன் டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு இருக்கான். அந்த அப்பர் கிளாஸை சேர்ந்த மற்ற டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே யாரும் இவன் மான்ஸ்டர் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்ம ஹீரோ பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்க எல்லாருமே கேஷுவலா தோக்கடிச்சு நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து நான் ஒன்று உங்ககிட்ட மாட்டல, நீங்க தான் என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு நம்ம ஹீரோமே அவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் சம ஸ்பீடாக நம்ம ஹீரோ கிட்ட தப்பிச்சு ஓடிட்டு இருக்கிறதுல அப்பர் ரேங்க்ல ஒருத்தவனு கால் தடுக்கி கீழே விழுக்கவும் நம்ம ஹீரோ பின்னாடி வந்து நம்ம ஹீரோவனை கேஷுவலா எந்திரிச்சு என் கூட ஃபைட் பண்ண அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோட கண்ணே பயங்கரமா இருக்கு, யார் இவன் உண்மையிலே மாஸ்டர் அப்படின்னு அந்த அப்பர் ரேங்க்ல இருக்கிறவன் நம்ம ஹீரோ பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோமே அவங்கள பார்த்து டென்ஷன் ஆகிறான். எனக்கு இன்னும் கொஞ்சம் ஃபன் கொடுப்பீங்கன்னு நினைச்சேன், இப்படி பாதிலே தப்பிச்சு ஓடுறீங்களே அப்படின்னு நம்ம ஹீரோமே இப்போ லைட்டாக டிசப்பாயிண்ட் ஆகிறான். இப்போ நம்ம ஹீரோ ஒரு ஆள் ஒளிஞ்சிருந்து நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோமே அந்த ஆளை பார்த்து யாரங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா வெளில வாங்க அப்படின்னு சொல்லவும் அங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காலும் என்னால வெளில வர முடியாது, என்னோட வேலையே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணாலும் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் தான், அவரும் ஃபாரஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கறத நோட்டீஸ் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. நம்ம ஹீரோ எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு அவருமே நம்ம ஹீரோ பத்தி யோசிச்சுக்கிட்டு இப்ப திருப்பி கேம்புக்கு தான் வராரு. இப்ப கேம்ப்ல புது இன்ஸ்ட்ரக்டர் எல்லாரையும் பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு கேட்கவும் நாங்க சர்வே எடுத்தது வச்சு ஆல்ரெடி 32% இந்த கேமை விட்டு டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க, மிச்சம் இருக்கிற எல்லாருமே இந்த இடத்துக்கு சர்வே பண்ண பழகிக்கிட்டு இந்த இடத்துல ஸ்டே பண்ண இடத்துக்கு அடாப்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற இன்ஸ்ட்ரக்டர்லாம் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க புது இன்ஸ்ட்ரக்டரும் அந்த அப்பர் கிளாஸ் ஆளுங்களாம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்கும். அப்பர் கிளாஸ் ஆளுங்களை பத்தி எல்லாரும் ரிப்போர்ட் பண்ண தயங்குவோம். நம்ம ஹீரோ எல்லாரையும் ஓட விட்டதை நோட்டீஸ் பண்ண அப்பர் கிளாஸ்ல இருக்கிற ஆளுங்களாம் உயிர் மேல இருக்கிற பயத்துல ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஓடுறாங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்டர் கேட்குவோம். அதுக்கு காரணம் ஜீக் அப்படின்னு அவர் சொல்லுவோம். என்ன அப்படின்னு இன்ஸ்ட்ரக்டருமே ஷாக் ஆக்குறாங்க. ஈவன் நம்ம பேட்ரியா கூட பையனா இருந்தாலும் அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான், அவனை பத்தி கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்டருமே நம்ம ஹீரோ பத்தி யோசிக்கிறாங்க. இப்போ இங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்ஸ்ட்ரக்டர் ஒரு புது பிளான் அனௌன்ஸ் பண்றாங்க. இப்போ இந்த டெஸ்ட் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான நேரம் வந்துருச்சு, எல்லாருமே அதை பண்ணுங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்டர் சொல்லவும் இப்போ எதுக்காக அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மற்ற இன்ஸ்ட்ரக்டர் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இந்த எக்ஸாம் ஆல்ரெடி ரொம்ப டஃபா தான் போயிட்டு இருக்கு, இதுக்கு மேலே இதை டஃப் ஆக்கணுமா அப்படின்னு எல்லா இன்ஸ்ட்ரக்டரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த புதுசா வந்த இன்ஸ்ட்ரக்டரும் இப்போ நம்ம கரெக்டாக அந்த 3
எலிட் லெவல் ஸ்டார் இருக்கிற மான்ஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணலாம். கண்டிப்பா நார்மலா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அது கூட ஃபைட் பண்ண முடியாது. ஈவன் அப்பர் கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட அது கூட ஃபைட் பண்ண கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்த இருக்கிற இன்ஸ்ட்ரக்டர்லாம் சொல்லலாம். அதுக்கு அந்த புதுசா வந்த இன்ஸ்ட்ரக்டரும் நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டார் அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டார் கூட இல்லாதவங்க. கண்டிப்பா இவங்க எல்லாராலையுமே இந்த மான்ஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்ண முடியாது. பட் ஒரு சில பேர் அது கூட ஃபைட் பண்ணுவாங்க. அந்த ஒரு சில பேர் தான் இந்த எல் டிராகன் ஃபேமிலிக்கு தேவை. இது என்னோட ஆர்டர்ல, இது எல் டிராகன் ஃபேமிலியில இருக்க ஹெட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்த ஆர்டர். அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்கள தான் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்டருமே இப்போ வில்லத்தனமாக சிரிக்கவும். இப்போ அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் லைக்கா இருக்கிற இடத்துலையுமே இடம் எல்லாமே பயங்கரமாக அதிர ஆரம்பிக்குது. லைக்காவும் ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு பிரசன்ஸை ஃபீல் பண்ணிட்டு ஏதோ நம்மளை நோக்கி வருது அப்படின்னு சொல்லவும் லங்கஸும் ஏதாவது போர் கூட்டம் நம்மளை நோக்கி வருமா அப்படின்னு லங்கஸ் கேட்கவும் லைக்காவும் இது அதோட சத்தம் இல்லை வேற ஏதோ வருது. இப்போ பின்னாடிலேருந்து பார்த்தா ஒரு மான்ஸ்டர் செம ஸ்பீடாக வந்துகிட்டு இருக்கு. லைக்காவும் எல்லாரும் பின்னாடி பாருங்க ஒரு மான்ஸ்டர் வருது அப்படின்னு சொல்லவும் அந்த மான்ஸ்டர் டக்குன்னு அட்டாக் பண்ணுது. டக்குன்னு லைக்காவை டீம்ல இருக்க அந்த பொண்ணை ப்ரொடெக்ட் பண்றா. ரைமன் நம்ம லங்கஸை ப்ரொடெக்ட் பண்ணுவோம். அந்த மான்ஸ்டரோட சர்ப்ரைஸ் அட்டாக்ல இருந்து ஒரு வழியாக அவங்க 4 பேருமே தப்பிக்கிறாங்க. இப்போ லைக்காவும் ஸ்குவாடை வெளில எடுத்துட்டு இப்போ ஃபைட் பண்றதுக்காக ரெடி ஆக்குறா. லங்கஸ் இவ்வளோ பெரிய மான்ஸ்டர் அப்படின்னு பயந்துக்கு நின்றுட்டு இருக்கா. அவங்களை அட்டாக் பண்றதுக்காக ஒரு பெரிய ஸ்டோன் கோலம் தான் வந்திருக்கு. இவ்வளவு பெரிய மான்ஸ்டர் வரும்னு நாங்க எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு லைக்காவும் இப்ப பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் இவங்க கிட்ட இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கான். ஒரு மான்ஸ்டர்ஸ் மலையே நம்ம ஹீரோ கொண்டு குமிச்சிட்டு அது மேல உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அசால்ட்டா அங்க இருக்க எல்லா மான்ஸ்டருமே கொண்டுட்டு கேஷுவலாக நம்ம ஹீரோ உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோக்கு ஏதோ பெரிய மான்ஸ்டரோட பிரசன்ஸ் ஃபீல் ஆகுது. இது கண்டிப்பாக அந்த புது இன்ஸ்ட்ரக்டரோட வேலையாக தான் இருக்கும். பட் இது இப்போதான் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது அப்படின்னு நம்ம ஹீரோமே இப்போ ஸ்மைல் பண்ணுறான். இந்த பக்கம் அந்த ஸ்டோன் கோலம் கூட லைக்காவோட டீம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சலின் அவளோட ஸ்காடை யூஸ் பண்ணி அந்த ஸ்டோன் கோலம் அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ணா அவரோட அட்டாக்ல அந்த ஸ்டோன் கோலம் மேலே ஒர்க் ஆக மாட்டேங்குது. ரைமண்ட் அவனோட ஷீல்டை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்ணுறான். அவனோட அட்டாக்கும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. இப்போ ஃபைனலாக லைக்காவும் அவளோட ஸ்குவாடை எடுத்து யூஸ் பண்ணி தண்டர் ஃப்ளாஷ் அப்படின்னு அந்த ஸ்டோன் கோலம் மேலே அட்டாக் யூஸ் பண்ணவும் லைட்டாக குட்டியாக ஒரு கிராக் விழுகுது. லைக்காவும் அதை பார்த்துட்டு லைட்டாக கிராக் விழுகுது. கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி லைக்கா அந்த ஸ்டோன் கோலம் பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்கவும் லங்கஸ் டக்குன்னு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நான் இந்த மான்ஸ்டர் டீக்காயாக இருந்து நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணுறேன், நீங்கள் எல்லாரும் ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லங்கஸ் ஒரு பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணவும் பட் யாருமே அந்த பிளானுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. உன்னை தனியாக விட்டு பங்குகளுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே அந்த மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ லைக்கா புதுசாக ஒரு பிளானை சொல்கிறா. ரைமன் நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக அந்த ஷீல்டை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரை தடுத்து போய் கரெக்டாக அந்த கேப்பில் நான் அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னு லைக்கா ஒரு பிளானை எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். லைக்காவுமே அந்த அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாகவும் சலீன் அப்புறம் லங்கஸ் லைக்கா உனக்கு நாங்கள் இருக்கோம், நாங்கள் உன்னை சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு அவங்களுமே மோட்டிவேட் பண்ண. எனக்குமே ஸ்கில்ஸை கம்பேர் பண்ணுறதை விட ஃப்ரெண்ட்ஷிப்போட பவர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைக்காவுமே இப்போ மோட்டிவேட் ஆகிட்டு ஃப்ளேமிங் தண்டர் அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்குவாட்ல ஃபுல் பவர் ரைமனோட ஷீல்டோட பவரை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரோட கையை தடுத்துட்டு டக்குன்னு அவங்க எதிர்பார்க்காத டைமில் லங்கஸ் அப்புறம் நம்ம சலீனுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த ஸ்டோன் குழம்புக்கு 3 பேரையும் பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகவும் டக்குன்னு லைக் தண்டார் அப்படின்னு லைக்கா அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணவும் ஒரு பெரிய பிளாஸ்ட் கிரியேட் ஆகுது. பட் அந்த மான்ஸ்டருக்கு எதுவும் ஆகல. லைக்காவுமே அந்த ஃபோர்ஸில் கீழே விழுகிற மாதிரி போகும். லங்கஸும் லைக்கா கிட்ட வேகமாக ஓடி வந்துட்டு லைக்கா உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு பார்க்கவும் லைக்காவுமே எல்லாருமே நல்லா இருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. பட் இந்த மான்ஸ்டரோட கதை முடிஞ்சுதா அப்படின்னு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கவும் லைக்காவுக்கு பின்னாடி அந்த மான்ஸ்டரும் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் நின்றுக்கிட்டு இருக்கவும் லைக்காவும் என்ன அப்படின்னு ஷாக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கவும் டக்குன்னு அந்த மான்ஸ்டர் லைக்காவை பிடிச்சிருது. லைக்காவும் அந்த மான்ஸ்டர் கிட்டே தப்பிக்கலாம் ட்ரை பண்ணுறா. அவங்க ஃப்ரெண்ட்ஸாலையுமே எதுவுமே பண்ண முடியல. அவங்க 2 பேருக்குமே அடிபட்டிருக்கு. லங்கஸ் தான் இப்போ ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே இப்போ சம கோவத்தில் அவனோட ஸ்பேரை எடுத்துட்டு அந்த கோலம் அட்டாக் பண்ணி பார்க்குறான். பட் அந்த கோலமுக்கு எதுவுமே ஆகலை. போச்சு அவ்வளோதானா அப்படின்னு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கவும் காற்றுலேருந்து ஒரு பெரிய மரம் பறந்து வந்து அந்த கோலம் அந்த ஃபோர்ஸில் லைக்காவை கீழே விடவும் லைக்காவை கூட்டிட்டு இப்போ 4 பேருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு அவங்களுக்கு சுத்தமாக புரியல. பார்த்தா நம்ம ஹீரோ தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோ இந்த மான்ஸ்டரோட பிரசன்ஸை ஃபீல் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பாக இந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு குரூப் பிரச்சனை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ கரெக்டான டைமில் போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு இருந்தப்போ நம்ம ஹீரோவோ லைக்காவோட பிரசன்ஸை வச்சு அவளுக்கு ஏதோ ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்ம ஹீரோவோ பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தை அவனோட பவரை யூஸ் பண்ணி டக்குன்னு பிடுங்கி கரெக்டாக அந்த கோலம் இருக்கிற இடத்த பார்த்து தூக்கி போட்டுருந்துருக்கான். அந்த மரம் கரெக்டாக போயிட்டு அந்த கோலம் மேலே அட்டாக் ஆகும். நம்ம ஹீரோமே என்னோட ஸ்கில் அப்படியே இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஹாப்பியாக வரும். ஏன்னா நம்ம ஹீரோனோட பாஸ்ட் லைஃப்பில் இந்த மார்ஷல் ஆர்ட் காம்பேக்ட் டெக்னிக்கில் லாங் ரேஞ்ச் அட்டாக் எல்லாத்தையுமே சூப்பராக பண்ணிட்டு இருந்திருப்பான். இப்போ என் ஸ்கில்ஸ் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை இப்போ ஹாப்பியாகி பார்த்துக்கிட்டு இருக்கோம். லங்கஸும் நம்ம ஹீரோ தான் காப்பாற்ற வந்திருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு பயங்கரமாக ஹாப்பியாக வரோம். நம்ம ஹீரோவை நீங்கள் எல்லாரும் ஓகேவா அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து கேட்கவும் டக்குன்னு அந்த கோலம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு செம ஸ்பீடாக வருது. பட் நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டர்லாம் கண்டுக்காம நம்ம ஹீரோ கேஷுவலாக அவங்க கிட்ட பேசிக்கிட்டே அந்த மான்ஸ்டர் பயங்கரமாக அட்டாக் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்டோன் கோலம் டக்குன்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு வரவும் நம்ம ஹீரோ அசால்ட்டாக வெறும் கையில் அந்த மான்ஸ்டரோட கையை அந்த மான்ஸ்டர் தொடர்ந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ எல்லாத்துக்கும் அட்டாக்குமே டாச் பண்ணி அசால்ட்டாக அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட்டவும் லைக்காமே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஹாப்பியாக வரோம். அந்த ஸ்டோன் கோலம் டக்குன்னு ஒரு பெரிய அட்டாக்கை பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே அட்டாக் பண்ணவும்
நம்ம ஹீரோ டக்குனோட 2 கையை யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரோட கையை தடுத்துக்கிட்டு நிற்கிறோம். நம்ம ஹீரோவும் டிராகன் காம்பாக்ட் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவனோட பவரை யூஸ் வேற லெவல் அந்த மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோ இந்த மான்ஸ்டர் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு லைக்காவோட டீம் அங்கேருந்து நம்ம ஹீரோ வழி அனுப்பி வச்சுட்டு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோவன் டக்குன்னு டிராகன் காம்பாக்ட் ஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ணி அந்த கோலமோட வயிற்றுல ஒரே ஒரு பஞ்ச் பண்ணவும் அந்த கோலம் அந்த இடத்துல அப்படியே இறந்து போகுது. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோமே இப்போ ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ண ஒரு மாதத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. இந்த கோலம் வந்து அட்டாக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த டெஸ்ட்டில் அந்த அளவுக்கு எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓரளவுக்கு டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. 70% பீப்புள் அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணி வெளில வரவும் இப்போ லங்கசம் ஓடி வந்து நம்ம ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு நீ இல்லைன்னா நாங்கள் தப்பிச்சிருக்க மாட்டோம், உனக்கு ரொம்ப நன்றி நம்ம ஹீரோ பிடிச்சவனு நம்ம பாராட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த புதுசாக வந்த இன்ஸ்ட்ரக்டரும் நம்ம ஹீரோ ஃபோர்ஸ் பண்ணி நீ லார்ட் பேட்ரியாக்கை மீட் பண்ணி தான் ஆகணும், இதுதான் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நான் எதுக்கு அந்த பேட்ரியாக்கை மீட் பண்ணோம் அப்படின்னு கேட்கவும் நீ அவரை லார்ட் பேட்ரியாக்குன்னு கூப்பிடணும், அப்புறம் அவர் தான் அவனோட அப்பா நீ மீட் பண்ணணும்னு சொல்லவும் நம்ம ஹீரோ எதுக்காக அப்படின்னு நீ இந்த டெஸ்ட்டில் என்ன வேலை பண்ணியிருக்க, அப்பர் ரேங்க்கில் இருக்கிறவங்க தான் லோவர் ரேங்க்கில் இருக்கிறவங்களை அட்டாக் பண்ணணும், பட் நீ அப்படியே ஆப்போசிட்டாக லோவர் ரேங்க்கில் இருந்துக்கிட்டு அப்பர் ரேங்க்கில் இருக்கிறவங்கள கிறிஸ்டலை திருடி வச்சுக்கிட்டு கூடவே அவங்க எல்லாருமே அட்டாக் பண்ணியிருக்க, இது ஒரு பெரிய குற்றம் இல்லை, நான் ரூல்ஸ் எதையும் பிரேக் பண்ணல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எதுவாக இருந்தாலும் நீ அங்கே வந்து சொல்லு, பட் ஆர்கியூ பண்ணி இப்படி குரலை வசதி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இப்போ நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ அந்த இன்ஸ்ட்ரக்டரும் நான் ஜீக்கை கூட்டிட்டு வந்துட்டேன் லாடா அப்படின்னு சொல்லவும் இப்போ பேட்ரியாக்கும் நம்ம ஹீரோவை பார்த்து எதுக்காக நீ ஏன் அப்பர் ரேங்க்கில் இருக்கிறவங்கள அட்டாக் பண்ண அப்படின்னு கேட்கவும் நம்ம ஹீரோ அவரை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம பயங்கர கேஷுவலாக சும்மா இல்லை அதே கதையை என்கிட்ட கேட்டுட்டு இருக்காதீங்க, நான் ஒன்றும் வேணும்னே அவங்க கிட்ட போய் ஃபைட் பண்ணல, அப்புறம் இந்த கேமோட ரூல்ஸ்லையும் நீங்கள் கூட மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஃபைட் பண்ணக்கூடாதுன்னு எந்த ஒரு ரூல்ஸையும் போடலை, நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணி இந்த ரூல்ஸ் என்னன்னா ஒரு மாதத்துக்கு அப்புறம் கிறிஸ்டலோட அந்த ஃபாரஸ்ட்லேருந்து வெளில வந்தா இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவோம், இதுக்கிடையில இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு எந்த ரூல்ஸையும் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்னு அவர் கூட ஆர்கியூ பண்ணுற மாதிரி பேசவும் அந்த புதுசாக வந்த இன்ஸ்ட்ரக்டரும் ஜீக் இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோவை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு பேட்ரியாக் டக்குன்னு அவரோட ஆறாவை ரிலீஸ் பண்ண அந்த ஆறாவோட ப்ரெஷர் நிற்க முடியாம அந்த புது இன்ஸ்ட்ரக்டர் அப்படியே முட்டி போடுறாங்க. அவ்வளோ ஆறா ப்ரெஷர்லையுமே நம்ம ஹீரோ கேஷுவலாக நின்றுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ அவரை பார்த்து இந்த மாதிரி தேவையில்லாத கொஸ்டினை கேட்கறதுக்காக தான் எனக்கு கூப்பிட்டீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்ட அந்த பேட்டரியாகும் எப்படி இதை நீ பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கேட்க இதை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நீ ஃபாரஸ்ட்ல அப்பர் ரேங்க்ல இருக்கிற ஆளுங்களை தோக்கடிச்சேன்னு கேள்விப்பட்டேன், அப்புறம் கோலமை தோக்கடிச்சிருக்க, இப்போ ஏன் முன்னாடி என்னோட ஆறா ப்ரெசன்ஸ்ல நின்றுக்கிட்டு இருக்க, உன்ன மாதிரி ஒரு பேஸ்டடுக்கு எப்படி இவ்வளோ பவர் கிடைச்சது அப்படின்னு அவர் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கவும் நான் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணம் ஏன்னா அது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நக்கலாக பதில் சொல்லவும் இதை கேட்டு அவருமே பயங்கரமாக காண்டாயிட்டு உன்னோட ஆட்டிடியூட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, பட் உன்னோட ஸ்கில்ஸ் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது, அதோட நீ கோலமை டிஃபீட் பண்ணியிருக்க அப்படிங்கிறதுனால உனக்காக டிராகன் ட்ரெஷர்லேருந்து செகண்ட் ஃப்ளோர்லேருந்து 2 ரிவார்டு கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், அதில் ஏதாவது ஒன்றை சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்து அந்த இன்ஸ்ட்ரக்டரும் ஜீக்கோட டிஸ்ரெஸ்பெக்டாக பேசினதுக்கு அப்புறமே அவர் ரிவார்டு தரங்கிறாரே அப்படின்னு ஷாக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கவும் ஏன்னா இவர் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னது இந்த எல்ட்ராகன் ஃபேமிலியோட 1000 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக 2 வெப்பன்லேருந்து ஒரு வெப்பனை சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு அவங்களே ஷாக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் நம்ம ஹீரோ வர பார்த்து இது ரிவார்டு அப்படின்னா யார் 2த்தையுமே எனக்கு கொடுக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டு பேட்டரியாக்கும் வெளில போங்க அப்படின்னு சொல்லுவோம். டக்குனு இன்ஸ்ட்ரக்டர் நம்ம ஹீரோட சட்டையை பிடிச்சிட்டு சீக் ஒழுங்கா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி தரத்தனை வெளில இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அவர் கூட ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ கூட்டு வெளில வந்துட்டு மனசுக்குள்ளேயே நம்ம ஹீரோ அவரோட எமோஷன்ஸ் கூட விளையாடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ட்ரை பண்ணி வந்திருக்கான். நம்ம ஹீரோ வெளில கூட்டிகிட்டு வந்து இன்ஸ்ட்ரக்டரும் நம்ம ஹீரோ பிடிச்சி பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. நான் அப்போ சொன்ன எதையுமே நீ ஃபாலோ பண்ணலை, நீ உன் மனசில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கேட்கவும் அவங்க தான் என்னோட உண்மையான அப்பா அப்படின்னா நான் விளையாடுறதுல ஒன்றும் தப்பு இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இன்ஸ்ட்ரக்டரும் உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, நீ கண்டிப்பாக ஆர்டினரியான பர்சன் கிடையாது அப்படின்னு இப்போ அவங்களும் நம்ம ஹீரோவை பார்த்து டிராகன் ட்ரெஷர்லேருந்து நீ எந்த ரிவார்டை சூஸ் பண்ணியிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து 2மே வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இன்ஸ்ட்ரக்டரும் முடியாது அப்படின்னு சொல்லவும் நம்ம ஹீரோ இப்போ ஒரு ரிவார்டை சூஸ் பண்ணிட்டு வெளில வர நம்ம ஹீரோ மனசுக்குள்ளேயே உள்ளே வரத்துக்கு 7 வருஷம் ஆயிடுச்சு, இந்த 1000 வருஷத்தில் மெடிக்கல் டெவலப்மெண்ட் எவ்வளோ ஆயிருக்குன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கவும் லங்கஸும் நான் டிராகன் ஆளுக்குள்ளே வருவேன்னு எதிர்பார்க்கல, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்போ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கானே அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கவும் லைக்காவும் அந்த இடத்துக்கு வந்துட்டு நானும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவளுமே ஹாப்பியாக இருக்கா. அவளும் நம்ம ஹீரோ பார்த்து உனக்கு இருந்த 2 ஆப்ஷனில் நீ டிராகனால் சூஸ் பண்ணுறதா அப்படி இல்லைனா ட்ரெஷரால் சூஸ் பண்ணுறதா அப்படிங்கிற டெசிஷனில் நீ டிராகனால் சூஸ் பண்ணியிருக்கியா அப்படின்னு அவளுமே இப்போ ஹாப்பியாக டிராகன் ஏன்னா ஆக்சுவலாக அந்த டிராகனால் செகண்ட் ஃப்ளோரில் தான் நிறைய புக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோ சூஸ் பண்ணியிருக்கான். இப்போ லைக்காவுமே நம்ம ஹீரோ எப்போதுமே நம்மளோட 2 மடங்கு பவர் அதிகமாக தான் இருக்கான், நான் ஃபஸ்ட்டு ஜீக் அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு லைக்காவுமே இப்போ முடிவு பண்ணுறா. இப்போ எல்லாரும் உள்ள பக்கமும் இது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோமே நான் பாஸ்ட் லைஃப்பில் இருந்ததுக்கும் இப்போ இது ரொம்ப பெருசாக மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோமே இப்போ ஸ்மைல் பண்ணிவிட்டு புக்ஸ் எல்லாமே அடிக்கிற இடத்துக்கு போயிட்டு அச்சோ இங்கே இவ்வளோ புக்ஸ் இருக்குது எல்லாத்தையும் படித்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மெடிசன் மேஜிக் அப்படின்னு எல்லா புக்கையுமே எடுத்து படித்து டயர்ட் ஆகிக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த புக் படித்தது மூலயமா
கரெக்டாக 800 வருஷத்துக்கு முன்னாடி டைமென்ஷனல் கிராக்கில் தான் நிறைய அதர் வேர்ல்டு மான்ஸ்டர்ஸ் எல்லாமே இந்த வேர்ல்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. அப்புறம் இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் எலமெண்ட் கேஸ் மூலியமாக தான் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோ புக்கை படித்து தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் எங்கள் எல்ட்ராகன் ஃபேமிலி மாதிரியே மொத்தம் 4 டிஃப்ரெண்ட் குரூப் இருக்குது. எங்கள் எல்ட்ராகன் ஃபேமிலி தான் இப்போ ஹியூமனிட்டிக்காக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நிறைய குரூப் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ புக்ஸ் படிக்கிறது மூலயமா நிறைய புது புது இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறான். இந்த மேஜிக்கல் எவல்யூஷனால நிறைய புது புது மேஜிக் எல்லாமே உருவாயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிட்டு இதெல்லாம் நான் சீக்கிரம் கற்றுக்கணும்ப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ பயங்கரமாக எக்ஸைட் ஆகிறான். இது என்ன புது மேஜிக், இதை கற்றுக்கணும் அதை கற்றுக்கணும்னு நம்ம ஹீரோ கற்றுக்கிட்டே இருக்கவோம். லைப்ரரியில் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரெசன்ஸ் மட்டும் நம்ம ஹீரோட இருக்கிற இடம் ஃபுல்லாக ஒரே மானாத்திரட்டாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கவோம். இது என்ன புதுசாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு மேட்சுக்கு நான் பார்த்ததில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பியும் கற்றுக்கிட்டே இருக்கவும் நம்ம ஹீரோ வச்சிருந்த எல்லா புக்கையும் லைப்ரரியோட இன்சார்ஜ் மானத்தோட யூஸ் பண்ணி பிடுங்கவும் நம்ம ஹீரோ அதெல்லாம் பிடிக்கலாம் ட்ரை பண்ணுறான். பட் நம்ம ஹீரோ மானத்தோட மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு நம்ம ஹீரோவை லைப்ரரிக்கு வெளில தூக்கி போட்டுடுறாரு. இதுக்கு வாய்ப்பு இல்லை, என்ன யார் தூக்கி போட்டது அப்படின்னு நம்ம ஹீரோ பயங்கரமாக கோவத்தில் கத்திக்கிட்டு இங்கே பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு லங்கஸ் அந்த இடத்துக்கு ஓடி வந்துட்டு இப்போ என்னடா புது பிரச்சனையை கிளப்பி வச்சிருக்க அப்படின்னு அவனுமே இப்போ காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ அவனும் நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்திட்டு நம்ம ஹீரோ கிட்ட நான் ஒரு புது புக் எடுத்துக்கேன், நான் வாட்டர் மேட்சுக்கு கற்றுக்க போகிறேன், நான் வின் மேட்சுக்கு கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவங்களை என்ன மேட்சுக்கு கற்றுக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இருக்கிறதே சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். லைக்காக நம்ம ஹீரோக்காக ஒரு ஸ்குவாட் புக் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இதை 15th ஜென்ரேஷன் லார்டு எழுதுனது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சொல்லப்போம். நம்ம ஹீரோ இந்த 15th ஜென்ரேஷன் லார்டை பற்றி இதோட 4 வாட்டிக்கு மேலே கேள்விப்பட்டிருக்கான். நான் ஃபர்ஸ்ட் இந்த 15th ஜென்ரேஷன் லார்டு யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோமே இப்போ அந்த 15th ஜென்ரேஷன் லார்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோமே இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படியே நாட்கள் பார்க்குவோம். நம்ம ஹீரோ லைப்ரரியில் இருக்க முக்கால்வாசி புக்கை படித்து இந்த வேர்ல்டு எப்படி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறான். இந்த 1000 வருஷத்தில் நிறைய மாறி இருக்கு, இங்கே மாறாமலேயும் சில விஷயம்லாம் இருக்கு, இன்னும் கொஞ்சம் நாள் டைமென்ஷனல் வார் வரப்போகுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோ அந்த புக்கை படித்து தெரிஞ்சுக்கிறான். இப்படி தான் நான் 1000 வருஷத்துக்கு அப்புறம் மாதிரி எனக்கு நெட் ஆகி என்னோட 7 வருஷம் இப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோவும் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி சீசன் 1 முடியுது. அண்ட் சீசன் 1 18 சாப்டரையுமே என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிருக்கேன். அண்ட் மான்பாவை ரொம்ப ஹைப்பில் முடிக்காமல் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் முடிச்சிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிட்டே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கைமரா இன்னொரு புது மான்பாவோட ஃபர்ஸ்ட் சாப்டரில் மீட் பண்ணலாம்.